எதனால் ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா உருவாயினா வாழ்ந்துக்கிறான், அவ்வளோதான். பிறந்துட்டான் அதனால் இருக்கிறான், பிறந்துட்டான் அதனால் என்ன பண்ணுறான், இருக்கிறான். விலங்கும் இருக்குது, இவனும் இருக்கிறான். இவனுக்கு விருப்ப தேர்வு இருக்குது. யாருக்கு? மனிதனுக்கு விருப்ப தேர்வு இருக்குது. விருப்ப தேர்வு இருக்கிறதுனால விரும்பி வாழ்ந்துனுக்கிறான், விரும்பியபடி செயல்றதுனால வாழ்கிறான். இப்போ விருப்ப தேர்வு இருக்கிற மனிதனுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்குது சமூகம்னா, நீ இதெல்லாம் விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்குது. அதெல்லாம் விரும்புகிறான். அவன் விரும்பல, எதெல்லாம் விரும்பணும்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதைத்தான் அவன் என்ன பண்ணுகிறான். பெண் தன்முனைப்புன்னா தன்னை மையப்படுத்துறா, ஆண் தன்முனைப்புன்னா இன்னொருத்தரை மையப்படுத்துறான். எப்படி இது சாத்தியமாச்சு, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயலாமையை ஒத்துக்கிறான்னு ஒத்துக்கலாம் ஒரு பக்கம், இவன் இயலாமையை ஒத்துக்கலன்னு சொல்லலாம். இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்து பேசலாம். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்முனைப்பு ஒன்றானா கிடையாதுங்க. தன்முனைப்பால் தான், அதாவது ஈகோவில் தான். அவர் சொல்கிற ஈகோ இல்லை, மனம் தன்முனைப்பில் ஆண் வேறு மாதிரியாகவும் பெண் வேறு மாதிரியாகவும் தான் செயல்படுவாங்க. ரெண்டும் ஒன்று கிடையாது. இதில் சிறந்தது மட்டமானதெல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று கிடையாது. புரிஞ்சு வச்சுக்கணும். போட்டிக்கு போகவே கூடாது. ஏன் மனுஷன் என்ன ஆகிட்டுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்காத அளவுக்கு தன்முனைப்புன்ற பேரில் இந்த சமூகத்தில் போய் திருப்தி ஆக்கிறது, இன்னொருத்தரை கூட தன்னை ஒப்புவிக்கிறது, பெண்ணை ஜெயிக்கிறது, ஆணை ஜெயிக்கிறது, இப்படி தான் ஆகிட்டானே தவிர கடைசி வரைக்கும் அவன் என்ன கேட்கவே இல்லைன்னா, நான் யாருன்னு, நான் பார்த்து யாருன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா, நான் அவ்வளோ சந்தோஷமாகிறது தெரியுமா, ஆஃபீஸில், நான் ஃபேக்ட்ரியில், இல்லை நான் படிப்பில், இல்லை சமூக ஒழுக்கத்தில், இல்லை ஜாதியில், இதெல்லாம் சொல்கிறான். என்ன மட்டும் தெரியாது உனக்கு. நான் நிலையானவன் இல்லைன்னு எனக்கு தெரியுது, நீ உனக்கு சொல்லித்தர. நீ ஒரு நிலையானவன் இல்லை, நீ பூத்துருக்கிற, நீ வந்துருக்கிற, நீ வாழ்ந்ததுக்கான காரணமே நீ பிறந்துட்ட. என்ன ஆச்சுன்னா, பிறந்த இடத்துலேருந்து நீ எதோ ஒன்று கற்றுக்குன்னு அதுதான் சரி என்ன பண்ணுகிற, அடமுச்சுனுக்கிற. சரி கற்றுக்குனாச்சும் சரியாக கற்றுக்கினியான்னு கேட்டால் அதுவும் கூட இல்லை. ஒரு வாட்டி கேட்டியா அது கேள்வி சரியாக தப்பானா? இப்போ நான் என்ன செய்யலைன்னு கேட்டீங்கன்னா, என்ன மட்டும்தான் நான் என்ன பண்ணல, என்ன தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு இருக்குதே, அது பேர் என்னன்னா தன்முனைப்பு. அது பேர் என்ன? தன்முனைப்பு. என்ன தெரிஞ்ச பேருக்கு இருக்குது அந்த தன்முனைப்புக்கு பேர் தன்முனைப்பு கிடையாதுங்க, அக அலங்காரம். அது பேர் என்ன? அகத்தை அலங்காரிச்சுக்கிற, அதை அசிங்கமாக்கி அதை அகங்காரன்றான். தன்முனைப்பை நல்ல வார்த்தைன்றான். தன்முனைப்பு தான் அசிங்கம். அறியாமையில் இருந்து செயல்படுறிய, அது பேர் என்ன? ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நான் ஒத்துக்கணுமா, அரசாங்கம் சொல்லணுமா? இதுக்கே அரசாங்கம்? என் அகத்தை நான் அலங்காரம் பண்ணிட்டா எனக்கு யார் தேவைப்படல, வேற இருந்து வெளியே யாருமே. அப்போ நான் என்னை அழகாக்கி கொள்வது, நான் என்னை அலங்கரித்துக் கொள்வது யார்கிட்ட இருக்குதே? மனிதனின் இயல்பான குணம் தன்னை தானே வளர்த்தெடுத்தல் அல்லது தன்னார்வப்படுதல். சமூக விலங்காகவே பிறந்து சமூகத்துக்காகவே வாழ்ந்து சமூக ஒழுக்கத்தோடவே இருப்பதுதான் அவனுடைய தன்முனைப்பாக இருக்கிறது. எவன் ஒருவன் தனக்குள் பேசி தன் அகத்தை அலங்காரம் செய்ய விரும்புகிறானோ அவனே அக அலங்காரி. அவனை இந்த சமூகம் அகங்காரம் பிடித்தவன் என்று புறக்கணிக்க நேரிடலாம். ஆனால் ஒருவன் தன்னைத்தானே கொண்டாட அக அலங்காரம் அவசியமானது. தன்முனைப்பு உள்ளவன் அகங்காரத்தை பற்றினா அக்கறையே தூக்க மாட்டான். தன்முனைப்பை தூக்கி போடு. உங்கள் ஈகோ என்ன பண்ணு, ஜாதி மட்டமயிரெலாம் எந்த மதத்தில் எங்கே போனதாலும் சுயமாக கேள்விகள். நான் எப்படி வாழ வேண்டும், யாரை கேளு? வணக்கம். இனி தலைப்பு தன்முனைப்பு, ஈகோ. ஈகோவுக்கும் தன்முனைப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அப்படி சும்மா லேசாக மொழிபெயர்த்து வச்சுக்கலாம், ஒத்துவது வர மாதிரி. ஆனால் உண்மையிலேயே ஈகோன்ற அர்த்தம் வேறு. ஈகோன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த வார்த்தை வந்த இடம், அது தர பொருள் வேறு. பட் நம்ம இப்போ சொல்லிக்கலாம், நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். இப்போ பார்த்தோன்னே அவனுக்கு ஈகோப்பா, அவனா ஈகோ பிடிச்சவன், பார்த்துக்கிறீங்களா? ஈகோவுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா தன்முனைப்புன்னு சொல்ல மாட்டாங்க, தலகணம் பிடிச்சவன். அவனுக்கு என்ன, அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்ற ஈகோ அப்படி தானே சொல்லுவாங்களே. சொல்லுறது இல்லை நீங்கள் சராசரியாக வாழ்க்கையில் நீங்கள் அப்படி தானே ஈகோ என்ன சொல்லுவீங்க எல்லாருக்கிட்டையும் போய். பட் ஈகோன்ற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, அப்படி வந்தது இல்லை. அது 3 சிக்மண்ட் ஃப்ராய்டுகிட்டேருந்து வந்தது. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. அடிப்படை பண்பு விலங்கு பண்போடு இருக்குந்தான்னா அவன் இட்டு. அந்த அடிப்படை பண்புலேருந்து கொஞ்சம் மாறி தன்னை தானே மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னா ஈகோ. தன்னை சூப்பர் குவாலிட்டியாக காமிச்சிக்கிறதுக்கு, சிறப்பாக காமிச்சிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சான்னா அவனுக்கு பேர் சூப்பர் ஈகோ. ஸோ இட்டு, ஈகோ,
சூப்பர் ஈகோ இப்படிலாம் சொல்லுவோம். தமிழில் அப்படி இல்லை. ஸோ மனதை ஆராய்ச்சி பண்ணி அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார். மனிதன் காமம் தான் அடிப்படை. காமத்தை கையாளுறதுக்காக தான் அவன் வாழ்கிறான். காமம் அவனுக்கு போயிடுச்சுன்னா அவன் வாழ்கிறது இல்லை. அதனால் அடிப்படை வேட்கை காமம் தான். ஸோ செக்ஸு தான் ஃபோர்ஸ், டிரைவிங் ஃபோர்ஸ். ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை காரணம் செக்ஸ் அப்படின்னா அது அந்த பக்கம். தன்முனைப்பு அப்படின்னா அப்படி கிடையாது, செக்ஸ்லாம் கிடையாது. இந்த உலகத்தை கொண்டாடினோம், என்ஜாய் பண்ணிடணும், இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அது தன்முனைப்பு. இந்த பக்கம் இவங்க கண்டுபிடிச்சது. இதில் மனுஷனை கேவலமாக பார்த்து என்னை தூக்குடா, நான் ஒரு விசேஷமானவன், என் காலில் விடா, என்னை கொண்டாடுறா, என்னை பக்தி பண்ணுறா, என்னை அந்த மாதிரி எனக்கு கடவுள் தெரியும், நான் ஒரு சாமியார், இல்லை நான் ஜாதியில் உயர்ந்தவன், வேறெல்லாம் இல்லைங்க, ஒன்றும் ஒன்று தான். கூட்டமாயிட்டதுனால நம்ம கும்பலாக்கி அவங்களாம் உயர்ந்தவன்னு சொல்லுங்க. அப்படி கிடையாது. எவனாலும் தன்னை உயர்ந்தவன்னு சொல்லிக்க முடியும். அது நமக்கு புரியல. நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேசிக்கிறேன். ஸோ தன்முனைப்பு அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் ஈகோவை என்ன பண்ணிக்கலாம், தன்முனைப்பாகவும் மாற்றிக்கலாம். நான் அதை பேச போகிறதில்ல. எதை பேச போகிறதில்லைன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டை நான் என்ன பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. அவர் சொன்னது இல்லை. எனக்கு ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு அடிப்படை ஆதாரம் எது, எதனால் ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா உருவாயினா வாழ்ந்துக்கிறான், அவ்வளோதான். பிறந்துட்டான் அதனால் இருக்கிறான், பிறந்துட்டான் அதனால் என்ன பண்ணுறான், இருக்கிறான். விலங்கும் இருக்குது, இவனும் இருக்கிறான். இவனுக்கு விருப்பத் தேர்வு இருக்குது. யாருக்கு? மனிதனுக்கு விருப்பத் தேர்வு இருக்குது. விருப்பத் தேர்வு இருக்கிறதுனால விரும்பி வாழ்ந்துனுக்கிறான். விரும்பியபடி செயல்றதுனால வாழ்கிறான். இப்போ விருப்பத் தேர்வு இருக்கிற மனிதனுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்குது சமூகம்னா, நீ இதெல்லாம் விரும்புன்னு சொல்லி கொடுத்துருக்குது. அதெல்லாம் விரும்புகிறான். அவன் விரும்பல, எதெல்லாம் விரும்பணும்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதைத்தான் அவன் என்ன பண்ணுகிறான், விரும்புகிறான். உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்னான்ட்டு, நீ ஷேவ்லாம் பண்ணி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தால் தான் நீ நல்லவன். மீசை இப்படி விட்டியானா, இது இப்படி வந்துச்சானா, இப்படி நல்லா விரிச்சு வச்சுட்டு இப்படி கல் குச்சானா பூச்செல்லாம் ஃபில்டர் ஆகிடும். புரியுதா? அப்போ மீசை எதுக்கு வச்சுங்கிறேன்னா கல் குடிக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணு, மீசையை வெட்டுனா. எவன் சொன்னான்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது வெட்ட வேண்டியதில்லை. நான் உஷாராக மீசை வெட்டணுன்னு மீசையை வெட்டின்னு தாடி எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணிட்டேன். இதுதான் தன்முனைப்பு. நீ சொல்கிறபடியும் செய்கிற, நான் சொல்கிறபடியும் செஞ்சுப்பேன். நீ மீசை தானே வெட்ட சொன்னேன், ஓகே வெட்டின்னு. நல்லவங்கெல்லாம் எப்போவுமே யாரை பார்த்தாலும் ஓம் சாந்தி. நான் சாந்திக்கு மட்டும் சாந்தி சொல்கிறேன். நான் சாந்திக்கிட்ட மட்டும் நல்லவனாக இருக்கிறது, மற்றவங்கிட்ட புரியுதா? ஏன்னா மற்றவங்ககிட்ட போய் சாந்தின்னா என் பேர் சாந்தி இல்லை சரளான்னுவாங்க. ஓம் சாந்தினோன்னு, ஐயா நான் சரளா, நீங்கள் சாந்தி ஞாபகத்திலே இருக்கிறீங்க. அது போன வாட்டி காலை கழுவுணுங்க, இந்த வாட்டி நான் யாரு? ஓம் சரளா. உணர்த்துக்கு கோவம் சார், சவிதாவையும் சொல்லுங்களேன். ஆமாம் இருக்குங்களோ, கோமலாக்கு கோவம் வந்துடும். நான் தனியாக உட்காந்துக்கிறேன்னு என்னை விட்டேன். ஓம் கோமலா, ஓம் சாந்தி, ஓம் சரளா பாப்பானுங்க இவனுங்களாம். ஊரில் இருக்கிற பொம்பளை பேரெல்லாம் நீ சொன்ன, நான் யார் பேர்? அத்தனையும் உனக்கா வெறுப்பாயிட்டு இருக்கும். கரெக்டா சார்? தன்முனைப்பு தானே பேசுகிறேன். செக்ஸ் இல்லைன்னு தானே சொன்னீங்க, டிரைவிங் பர்ஸ் செக்ஸ் இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஆனால் நீங்களே என்ன தான் பண்ணுகிறீங்க, அதானே பேசுகிறீங்க. அப்போ சிக்மண்ட் ஃப்ராய்ட் யார்த்தா? கரெக்ட் தானே? பால் உணர்வு சார்ந்த ஒரு உணர்வு தான் மனுஷனை ட்ரைவ் பண்ணுறதான்னா சத்தியமாக கிடையாது. பால் உணர்வு ஒரு காரணம், அவ்வளோதான். அன்புக்கு இன்னொரு பரிமாற்றம். பால் உணர்வாகவும் நாங்கள் அன்பாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். பால் உணர்வு இல்லைன்னா கூட நீங்கள் அன்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பால் உணர்வு இல்லைன்னா அன்பாகவே இல்லாமல் ஆயிடுறீங்க. அந்த மாதிரி அவன் பேஷண்ட்டுங்களை பார்த்ததுனால அவன் நான் முடிவு பண்ணிட்டான்னா பால் உணர்வு இல்லைன்னா வாழ முடியாது இல்லைன்ட்டான். ஆனால் ஊரில் நிறைய வயசானவங்களாம் உட்காந்துருப்பாங்க வீட்டில். அவங்களாம் பால் உணர்வோடு உட்காந்துக்கிறாங்க, கால் நீட்டிங்க வெத்தலை பாக்கு போட்டுனே. எதனால் அவங்க வாழ்கிறாங்க? எல்லாம் தீர்ந்துச்சே, வயசாகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. குழந்தையெல்லாம் பெத்தெல்லாம் கொடுக்குறதுக்கு மருத்துவ விஷயம்லாம் வந்துட்டாங்க.
அவங்க அந்த தொப்புள் கொடியெல்லாம் அறுத்து விடுறதுலேருந்து குழந்தைய பிரசவம் பார்க்குறதுலேருந்து ஒரு சங்கோச்சமும் இல்லாமல், புரியுதா என்ன சொல்கிறேன்? அப்போனா அந்த பெண்ணுக்கு என்ன இருக்கும்? பாலுணர்வுலாம் கண்டுட்டு இருப்பா தானே. அப்போ வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? உதவியாக இருக்கிறா, இந்த உலகத்தை அனுபவிச்சுன்னுக்கிறா, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. வெறும் பால் உணர்வு மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சு வச்சுன்னுக்கிறாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, பால் உணர்வு கடந்து நான் அன்பாக இருக்கிறதுக்கு தெரியல. பால் உணர்வு கடந்து ஒருத்தர் என்ன பண்ணல, அன்பா இல்லை. பால் உணர்வு தான் வாழ்க்கைன்னு இருக்கிறதுனால தான் பிரச்சனையே உங்களுக்கு. அப்போ தன்முனைப்பு அப்படின்னு நம்ம பேசினா, அது ஈகோன்னு பேசினா, பால் உணர்வு பேசக்கூடாது. இல்லை, அதை பற்றின அக்கறை இல்லை. பட் பால் உணர்வும் உங்களுக்கு தேவைப்படுது. அதுவும் ஆரோக்கியத்தின் உச்சம்தான். ஒரு மனிதன் குடிஞ்சு ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி குடிப்பான்னா, ஒரு ஆண் அவனுக்கு புள்ள பெற்றுக்க முடியும். ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாது. மாதவிடாய் நின்றுச்சுன்னா முடிஞ்சிச்சுக்காத, அது காலமாக ஒரு பொம்மை தான். அவளை என்ன பண்ண முடியாது, புள்ள பெற்றுக்க முடியாது. சும்மா ஒரு பொம்பளை, அவ்வளோதான் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் புரியாமல் இருக்குமான்னு நான் பெண்ணுக்கு. ஆனால் ஆம்பளை சேர்த்துட்டான், பொம்பளை உட்காந்துக்கிறா. அப்போ பால் உணர்வு தீர்த்துக்காம உட்காந்துக்கிறா கிடையாது. ஏன்? ஆணுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். இந்த சமூகத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, ஆண் தான் போகணும், சம்பாதிக்கணும், அவன் தான் வேட்டையாடணும், அவன் தான் எடுத்துன்னு வரணும், அவன் தான்ன்ற மாதிரி. இப்போ இவன் அவளுக்கு சுதந்திரம் தரலன்னு பொய் சொல்கிறான். உண்மையிலேயே அவளை காப்பாற்றிக்கிறான். ஆனால் பெண் சமூகத்துக்கு இப்போ என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டியாங்கன்னா, நீ என்னவா இல்லை, சமூகத்தில் நீ உன்னை வீட்டில் வச்சுட்டாங்க, வீட்டில் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பூட்டாங்க. நீங்கள் நகையெல்லாம் பெட்டியில் வச்சு பூட்டுறீங்கன்னா மதிக்காமையா? மதிக்கிறதுனாலே மதிக்காததா இல்லையா? லாக்கரில் எதுக்கு வச்சிங்க மதிக்காமையா? ஒரு பிளாஸ்டிக் எடுத்து போய் லாக்கரில் வச்சிங்க, பிளாஸ்டிக் பூப்பை எடுத்து போய் லாக்கரில் வச்சிங்க. எதை லாக்கரில் வச்சிங்க? எதையா லாக்கரில் வச்சிங்க? எது மதிப்பு மிகுந்ததோ அது. பாதுகாப்பாக எதை வச்சிங்க? சண்டை போட்டானுங்கன்னா அந்த காலத்தில் மாடை பொம்பளைங்களெல்லாம் முதல்ல வெளியே அமைச்சிட்டு தான் சண்டையை போட்டானுங்க. எதுக்கு போட்டானுங்க? வெட்டுங்கள் வீரர்களே, வெட்டுங்கள் வீரங்கனிகளேன்னு போட்டானுங்கன்னா பார்த்தியாங்களா? போவான் நீல சண்டைக்கு வா, ஆளுக்கு ஒரு கத்தி கொடுத்து போய் சண்டை போடுங்கன்னா போவான். யார புத்திசாலி பெண் அவளை ஏமாற்ற முடியாது. யாரை ஏமாற்ற முடியா? நம்மளாம் அப்படியே தமிழர்கள் நெஞ்ச பொழந்துன்னு காட்டணும். பின்னாடி காமிச்சானா புறம் இது விட்டு ஓட்டணுவாங்க. என்ன பண்ணு, பின்னாடி குத்தினா கூட தூக்கி பின்னாடி மூடி குத்திக்கோ. அவங்க அம்மா போய் பணத்தை போய் பார்க்கும்போது அவனுக்கு எங்கே அடிப்பட்டதுன்னு பார்த்தா எப்படிலாம் ஏமாத்திக்கிறான் அவளை. ஆம்பளைக்கிட்ட எதனா சொன்னா வச்சுக்க, உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லை நீ அப்படின்னா வச்சுருந்தா. கிட்டறிய காதல் கிழத்தியிடும் வேலை விட்டிருந்த கல்லை போல் இப்போ கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டுவித்தால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகும் தோ தூக்கிறண்டின்னுவான். பாவாடி இல்லை ஆளை. பாவாடை தூக்கிட்டானா ஆளை தூக்க மாட்டான். அதனால பாவாடை தூக்க முடியாது. ஏன்னா பாவாடை வேணா தூக்கிட முடியும், இவனு தூக்காது. அதனால என்ன பண்ணுவான், ஆளை தூக்குறது ஈஸி, பாவாடை தூக்குறது கஷ்டம். தன் முனைப்பு. அதனால செக்ஸ் போஸ் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற விடாது, உன்னால் வாழ முடியாது. ஆண் புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன புரிஞ்சு வச்சிங்கன்னா, ஒரு பெண்ணை காமத்தால் திருப்தி பத்துறது அந்த வேலையை விட்டுணும். அது ஒரு வேலை நமக்கு இல்லை. ஏதோ தேவைப்பட்டால் போய்க்கலாம். இவ்வளோ தாம்மா என்னால் முடியும்னு என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். இவ்வளோ தாம்மா எனக்கு அப்படின்னு என்ன பண்ண, என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா நீ தோத்துட்ட. நீ வெற்றி வீரனா நீ இருக்கணும்னா இதுதான் உனக்கு. பெண்ணுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தான் பெண்ணில் விபச்சாரம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஆண் முடியாது. ஆமாம், வாக் ஸ்ட்ரீட்டில் ஒன்று விட்டு டான்ஸ் ஆடுறான்னா, டான்ஸ் ஒன்றும் ஆடுற, வேற ஒன்றும் ஆட முடியாது சார். புரியுதா? பாவம், நீ வெட்டுவே குத்துவே எல்லாம் பண்ணுவே. ஆனால் பால் உணர்வுக்கு நீ சரியான ஆள் கிடையாது. முடியாது, ஒத்துக்கோ, அவ்வளோதான். இது நான் சொல்கிறேன், நீ சார் உங்களால் ஒன்றா முடியாதுன்னு இருக்கலாம், என்னால் முடியும் அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா ஒரு 10 பேர் ஒன்றாண்ட பட்டையை போய் செக் பண்ணி பார்த்துடலான்ற பாட்டு ஒன்றா பாட்டுக்கலாம். காலை ஜப்பானில் காபி, மாலை நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. அதெல்லாம் சும்மா பாவம் தான் நீ ஆணுக்கு. பெண்ணுக்கு தன்முனைப்பு சொல்ல வேண்டியதே இல்லை. நீ பேர் எதனா வச்சு இன்சல் வச்சுக்கோ போட. ஏன்
அப்பா பேர் வச்சுன்னு தெரிஞ்சா பொம்பளைக்கு ஒரு கோபமும் வராதியா? அம்மா வந்து சொன்னாதான். பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, யார் பேர்னா வச்சுங்கிறேன். நீங்கள் ஜாதி பேர் கூட வச்சுன்னு தெரியுங்க. பொம்பளை ஜாதி பிரச்சனைக்கே வந்துருக்க மாட்டேன். நிறைய பொம்பளை பார்த்தீங்கன்னா யாரோ இவங்க தான் 2-3 பேரை கூப்பிட்டு இவங்களா தான் அவங்கள ஆச்சி பேச்சு கீச்சின்னு சொல்லி நிற்பாங்க. அந்த பொம்பளைக்கு அது மேலே அவ்வளோ பெரிய அக்கறை. அம்மா இவனுக்கு ஜாதி வெறி, மத வெறி, இன வெறி எல்லாம் யாருக்கு தான்? அம்மா எங்கன்னா கொடி பிடி இருக்கும் பொம்பளைங்க 4 பேர் அனுப்பாரு. இப்போ தான் மாடர்ன் வேர்ல்டில் பொம்பளைங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. இருந்தாலும் வந்து குடிகாரங்களாம் குடிக்கலான்றான், குடும்பத்தை நாசம் பண்ணுறான். சும்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் காசு கொடுத்தா தான் வருவாங்க. ஆனால் ஆம்பளை ஒன்றுமே பண்ணுவானா? சொன்னாவே போதும் வந்து. இங்கே எத்தனை பேர் நாக்கிருக்கிறீங்களோ வந்துருங்க, நம்ம மாம்பழம் வைக்கலாம். உடனே கிளம்பிடுவான், மரத்தை வெட்டலாம். நானும் என் புள்ள தான், புள்ளையே இல்லைப்பா, மொத்தமாக தான் தாயம் கண்ணுமா தான் இட்டுன்னு வந்துட்டான் ஒருத்தன். பல கதைகள்லாம் பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆணோட தன்முனைப்பு எங்கே போய் நிற்கிது அப்படின்னு கேட்டால் அடுத்தவங்ககிட்ட நிரூபிக்கிறதுல, பெண்ணோட தன்முனைப்பு எங்கே போய் நிற்கிதுன்னா தன்னை வாழ வைக்கிறதுல. ரொம்ப கெட்டிக்காரி. நீ என்ன ஒன்றா செய்ய ஒத்துக்கவே மாட்டான் யாரா. அதான் சொல்கிறேன், உருடி அடிக்கணும்னா எல்லாரும் ஸ்டிக்கு போட்டு லிப்டி பிடிச்சின்னு வந்துடுவாள் தான். எல்லாம் லைனில் உட்காருங்கடி, நான் மேலே போய் அடிக்கிறேன். ஒருத்தையும் போய் ஃபஸ்ட்டு உட்காரவே மாட்டான். எல்லாம் லிப்டி பிடிச்சின்னு ஸ்டிக் வச்சுருப்பாங்க. நான் தான் அதை அடிக்கணும். யார் தூக்குறது? நீங்கள் தூக்குங்க. புரியுதா என்ன சார்ன்ட்டு? அதனால அந்த கேமுக்கே பந்து பொம்பளைங்க ஆடி பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? கிரிக்கெட் பொம்பளைங்க தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஏன்னா ஒரு பந்து வச்சுன்னா அடிச்சுங்க எடுக்கலான்ட்டு. நீ போடு, நான் அடிக்கிறேன், நீ போடு. அப்புறமா பொம்பளை கிட்ட இருந்து ஆம்பளை பிடிங்கன்னுக்கிறான். பந்து ஆம்பளை தான் ஆடினா இன்ன வரைக்கும் ஆம்பளை தான் ஆடுறான். பொம்பளைங்க நிறைய ரேரு, அவ்வளோ பெருசா. கபடி இப்போ தான் கொஞ்சம் பேர் தான். பந்து பொம்பளைங்க எதுக்கு ஒரு பந்து போய் எல்லாம் எட்டி வச்சுன்னு சனி போங்கடா, ஆளுக்கு ஒரு பந்து. ஆனால் டென்னிஸ் எல்லாம் ஓகே, நீ நான் மட்டும்தான் ஓகே. என்ன கூட 10 பேர் என்னத்துக்கு? நீ நான் எத்தனை போய் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொடுப்பேன், நீ கோல் போடுவியா? எங்களுக்கு தெரியாத கோல் போடுறது, நானே ஊற்றிட்டு போய் கோல் போடுவேன். அப்படி ஒரு கேம்னா நான் வரேன், நான் உனக்கு போடுவேன், நீ போய் கோ. அப்போ என் கால் என்னத்துக்கு? மாமியாருக்கு மருமகளுக்கு ஏன் பிரச்சனை நினைக்கிறீங்க? ஏன் நீயும் பொம்பளை நானும் பொம்பளை, என்ன பிரச்சனை? நான் திறந்தாலும் பீரோ திறக்கோம்ண்ணே, நான் போட்டாலும் காப்பி வரும். எந்த அப்பனோ எந்த மாமனாரோ மருமனுக்கு சண்டை வந்து பார்த்துக்கிறீங்களா? எங்கன்னா குடும்பத்தில் எங்கள் மாமனார் சரியில்லைன்னு மருமகன் சொல்லியோ, மருமகன் சரியில்லைன்னு மாமனார் சொல்லியோ பார்த்துக்கிறீங்களா? ஏன் வரல இந்த ஆண்களுக்கு? பொண்டாட்டி சொல்லுவா, எங்கள் அம்மா பாரு எங்கள் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு சொல்லுவா. பாரு எங்கள் அப்பா பாரு எப்படி நடந்துக்கிறாரு, நம்ம பார்ப்போம். மாமா உசாராயிட்டாரு, கற்றுப்போம். பிரச்சனை என்ன, காலைல காபி போட்டு தரணும், இவ்வளோதானே. மாமா என்ன பண்ணுறாரு உசாராக பார்ப்போம், நம்ம கரெக்டாக செஞ்சிடுவோம். மாமியார் என்ன செய்கிறான்னு பாப்பா மருமவோ அதெல்லாம் செய்ய மாட்டான். ஆண் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உன்னத்தில் பார்த்து கற்று என்ன பண்ணுருவான், ஈஸி. இந்த குடும்பத்தில் வந்து பெண்கள்லாம் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க போல், அடி தான் வச்சுப்பாங்க. நம்மள என்ன பண்ணிடலாம், போய்ட்டு கடைக்கன்னு ஓடி போய் செருப்பு எடுத்து வெளியே வச்சுருவான், பெரு எடுத்து சீப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருவான். ஏன் குளிச்சுட்டு வந்தால் டவுல் இல்லையான்னு அவ கேட்பா. ஏன்னா மாமனார் அது பண்ணிக்கிறாரு, அதை பார்த்தோன்னே உஷாராகிடுவான், க்ளீன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். மாமனாரை பார்த்தோன்னே ஆண் என்ன செஞ்சிருவான்னு கேட்டால் மாமனார் எப்படிங்கிறார் அத்துக்கிட்டேன்னு பார்த்து இவன் உஷாராகிடுவான். ஆனால் மரும பாரு, மரும அப்படி கிடையாது. ஓ இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறியா நீ? அவன் போய் வீட்டுக்காரனு குத்துற போறான்னு இவன் போய் காப்பி குத்துருவான் மாமனாருக்கு. ஏன் பார்க்கறது வேல்யூ, காது தூக்கி பார்த்து எது வேல்யூ வந்துன்னு பார்த்து என்ன பண்ணுவான். போய் இந்த வீட்டில் யார் விசேஷம்னு பார்த்து என்னென்ன ஆட்டிடியூட்லாம் பார்த்து அந்த வீட்டை என்ன ஆளுமைக்கு கீழே கொண்டு வரணும் வெறித்தனமாக செயல்படுவாள். என்ன துணி துவச்சி போகிறது வரத்துலேருந்து தன்முனைப்போட செயல்படுறதுன்னா என்ன பண்ணுவாள், தன்னை கொண்டாடணும், தன்னை மதிப்பு மிகுந்தவளாக மாற்றணும். இந்த இடத்துலன்றதுனால பொறுப்பாலாம் இல்லை, நான் தான் சிறப்பானோம், வாழ்க்கையே எழுந்துருவான். நல்ல கணவனுக்கு மனைவியானவள் அந்த கணவனையே போற்றி பாடுவாள். பாட்டு
அம்மா தான் இப்போ தான் காரணம் தான். செக்கு மீதி ஏறி நின்றால் சிங்கப்பூர் போமா, சேர்ந்தவர்க்கே வாக்கப்பட்டால் பெண்ணின் தேவை தீருமா, படாப்பட்டுட்டான். அங்கே எப்படி இருந்தாங்க? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா. இந்த ஒரு கொடியில் ஒரு மலர் தான் மலரும் மலர்லாம் எல்லாம் காம்பை விட்டு பூதிருந்தால் மீண்டும் பெரிய சயின்டிஸ்டுங்க இவனுங்க. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, இறுதி வரை வாழ்ந்திருப்பேன் என்றதும் நீ அல்லவா, இன்று இன்னொரு கைகளிலே. யார் யார்? நானா? எந்த காலத்துல டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட வரும் இல்ல, விளையாட போவும் உள்ள பின்னடா. காலம் மாறிச்சு, பொட்டி போட்டாங்க. பட் அப்ப கூட பெண் என்னதான் பண்ணுகிறா? நான் தான் ஆண் தான் பண்ணுகிறான். தலைவரே, எனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். இவனை தருதல இவனுக்கு தலை இருக்கும், இவன் தலையை கட்டி போட்டு அவன் தலையை வச்சுப்பான். பொம்பளை கிட்ட குத்துப்பாரு. இந்திரா காந்தி ஒரு பெரிய ஆளுமை, அதனால நான் இந்திரா போட்டோவை வச்சுப்பேன்னு சொல்ல எந்த பொம்பளையானா? அது அவங்களுக்கு. ஆனா இவன் சொந்த முஞ்சே வேணாம், இங்கிருந்து பெயிண்ட் அடிச்சிருப்பான். எவனா சில்க் சுமந்த அழகாகிறான்ட்டு சில்க் சுமந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாளா பாரு. சரி ரம்பா மாதிரி, சரி கேஆர் விஜயா மாதிரி, யார மாதிரினா இருக்கிறான்னு சொல்லி பாரு. பொம்பளை கிட்ட வெறுப்பாயிடுவா. மாட்டினே நீ, அதுதான் நீ வந்து ரேவதி மாதிரி இருக்கிற. சினிமா நடிகை பேரோ இல்லை யாரும் பக்கத்து வீட்டுக்காரோ அம்மா மாதிரியோ அத்தை மாதிரியோன்னு சொல்லி பாரு. ஆனா ஒரு ஆம்பளை கிட்ட சொல்லி பாரு, சில்லுன்னு ஆயிடும். நான் இல்லடின்னுவா, நான் இல்லடி. இவனே வர சொல்லிப்பான், நான் கமல் மாதிரி, நான் ரஜினி மாதிரி அப்படின்ட்டு. எந்த பொம்பளைனா உங்ககிட்ட வந்து நான் கேஆர் விஜய் மாதிரின்னு சொல்லிக்கிறாள் பாரு. சொல்லவே மாட்டான், சொல்லவே முடியாதுயா. நீயே எங்க அம்மா மாதிரின்னு சொல்லி பாரு. ஐயோ நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். அது ஒரு ஒத்திக்கிட்ட பேசும்போது, நீ எங்க மாதிரி, எங்க அம்மா மாதிரி நீ கரைக்கிற, நான் உனக்கு அம்மாவா? நான் உனக்கு அம்மாவா? ஐயோ நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோம். இல்லை சும்மாமா, சும்மா தான் சொன்னேன். உஷாராயிட்டேன். அம்மா கூட என்ன பண்ண முடியாது. அங்க எனக்கு முதல்ல பிடிக்காத விஷயம் உங்க அம்மா தான். நீ சாம்பார் சாப்பிட்டு எங்க அம்மா சாம்பார் மாதிரி இதுன்னு சொல்லிப்பாரு. அடுத்த வாட்டி அந்த சாம்பார் உனக்கு வராது. வந்த கேளு, ஏன் சாம்பார் மாதிரி இதுன்றா? இந்த மாதிரி சாம்பார் யாராலையும் வைக்க முடியாதுன்னு சொல்லு. அம்மா சாம்பார் மாதிரின்ற, எனக்கு பிடிக்காத சனினே அந்த சனியை தான். கரெக்ட் தானே? உங்க வீட்டுக்கார உங்க அம்மா சாம்பார் மாதிரி இருந்தா ஒத்துப்பீங்களா? முடியாது. எங்க அம்மா ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு நீ வாங்கி கூட, அம்மா தான் வாங்கி கொடுத்தேன்னு. நல்ல நாளில் கட்டலாம் இருங்க, நல்ல நாள் கச்சரிக்கும் வராது. ஏன் சும்மா சினிமாலாம் காமிச்சுன்னுக்குறேன், எல்லாம் கதையெல்லாம் இல்லை. பெண் தன்முனைப்புன்னா தன்னை மையப்படுத்துறா, ஆண் தன்முனைப்புன்னா இன்னொருத்தரை மையப்படுத்துறான். எப்படி இது சாத்தியமாச்சு, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயலாமையை ஒத்துக்கிறான்னு ஒத்துக்கலாம் ஒரு பக்கம், இவன் இயலாமையை ஒத்துக்கலன்னு சொல்லலாம். இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்து பேசலாம். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்முனைப்பு ஒன்றானா கிடையாதுங்க. தன்முனைப்பால் தான், அதாவது ஈகோவில் தான். அவர் சொல்கிற ஈகோ இல்லை. மனம் தன்முனைப்பில் ஆண் வேறு மாதிரியாகவும் பெண் வேறு மாதிரியாகவும் தான் செயல்படுவாங்க. ரெண்டும் ஒன்று கிடையாது. இதில் சிறந்தது மட்டமானதெல்லாம் கிடையாது. ரெண்டும் ஒன்று கிடையாது. புரிஞ்சு வச்சுக்கணும். போட்டிக்கு போகவே கூடாது. ஏன் அது புரிஞ்சுக்கணும்.
பெண் சிறந்தவோ, தன்னை பாராட்டவும் தன்னை தான். ஏன்னா அவள் தான் ஒரு புள்ள பெற்று தர, என்னால் புள்ள பெற்று கொடுக்க முடியும்னு அவள் நம்பிக்கையோடு இருக்கிறாள். ஆணுக்கு தான் சந்தேகம் வரும், பெண்ணுக்கு வரவே வராது. ஆனால் இப்போ என்ன செஞ்சு வச்சுது இந்த சமூகம்னா, பெண்ணுக்கு சொல்லி சொல்லி நீ தான் சரியில்லை, நீ தான் சரியில்லைன்னு ஒத்துக்கவும் வச்சுருக்குது. பூட்டி பாதுகாக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எப்படின்னா புள்ள பெற்று போகிறான்ற பயம், வேறு ஒரு காரணமும் கிடையாது. இவ்வளோ தான் விஷயம். அவள் சாதிச்சிட முடியும், என்னால் தான் சாதிக்க முடியாது. அது எதனால் சாதிச்சிட போகுதுன்ற ஒரு பயமும் பாதுகாப்பும் ஒரு பக்கம் இருக்குது, பயமும் ஒரு திருடின்னு போயிட்டு போகிறான்றதுனால தான் நகையை பூட்டி வச்சோம். திருட மாட்டாங்கன்னா அப்போ ஒரு நகை மாதிரி தான் அதை பார்த்துக்கிறோம், ஒரு பொருள் மாதிரி தான் அதை பார்த்துக்கிறோம், விசேஷம்னு பார்த்துக்கிறோம். ஒரு ஆண் பெண்ணை விசேஷமாக தான் பார்க்குறான், ஆனால் அடிமைப்படுத்துறதுக்கு முற்பட்டுக்கிறான். அப்போது இன்றைக்கி அவனால் முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, அது சிந்திக்குது, அது வாழணும், அதுக்கு தேவைங்க இருக்குது. அது தன்முனைப்போடு செயல்படுறதுனால அது என்ன பண்ண தான் செய்யும், தன்னை கொண்டாட தான் செய்யும். எத்தனை காலம் நீ பூட்டி வச்சுருக்க முடியும்? ஆமாம், நெக்லஸுக்கு பீரோவுக்கு கம்பலுக்கெல்லாம் அறிவு வந்துச்சு. என்னையே வீட்டில் வச்சுக்கிறேன், எப்படின்னா என்னை காதில் ஏற்ற மாட்டு, இல்லை யார் காதல்னா மாட்டு, இல்லை நானே போய் என்ன பண்ணிப்பேன், மாட்டிப்பேன். புரியுது? எவ்வளோ நேரம் பூட்டி வச்சுருக்க முடியும்? கம்பலுக்கு என்ன வந்துச்சு, அறிவு வந்துச்சு. ஒன்று நீ உன் காதில் மாட்டு, இல்லை நான் எங்கன்னா போய் யார் காதல்னா. ஆமாம், அறிவு இல்லாத ஒரு கம்பல் இருந்தால் என்ன பண்ணியிருந்துருக்கேன் அது. ஏன்னா விசாலமாகுது, பூமி பெருசாகுது, எல்லாருக்கும் நாலேஜ் போய் சேருது, எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாருமே பேசுகிறோம். இப்போ நான் இங்கே உட்காந்து இங்கே பேசுகிறோம், நிறைய பேருக்கு தெரியுது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்ப்பாங்க, இன்றைக்கி என்ன ஒத்துக்கல விட நாளைக்கு பார்ப்பான். இன்றைக்கி ஒத்துக்கிறவங்க கம்மியாக இருந்தால் கூட நாளைக்கு ஒத்துக்கிறவன் 100 பேர் ஆகிடுவான். செத்த பேர் தான் ஒத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு சில பேர் தவம் பண்ணி வைப்பான். ஆமாம், இந்த ஆள் செத்துட்டு தான் அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஒத்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணி வைப்போம். அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு டைப்பாக இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களெல்லாம் கேர் பண்ண முடியாது. நம்ம வாழ்ந்துடணும், அதில் நம்ம தான் கவனமாக இருக்கணும். அப்போ தன்முனைப்பில் ஆணும் பெண்ணும் ஒன்று கிடையாது, வேற புரிஞ்சுக்கினீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இங்கே பிரச்சனை எங்கடான்னா, என்ன மாதிரி அவளையும் அவளை மாதிரி நானும் பார்க்கறது தான். ஒரு ஆணை ஒரு பெண் என்ன பார்க்கணுன்னா, அவனை மதிக்கிறானோ இல்லையோ அவன் தலைவனை மதிப்பான் அப்படின்னு ஒரு பொம்பளைக்கு புரிஞ்சிச்சானா பிரச்சனை வந்துச்சு. அவன் என் உயிர் தோழனுக்காக என்ன பண்ணுவான். நிறைய பெண்கள் என்கிட்ட மட்டும் தாங்க இவர் கம்மியாக பேசுவார். என்கிட்ட மட்டும் தான் என்ன பண்ணுவார் இவர், அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார் பாருங்க, பேசினே தான் இருப்பார். நிறைய பெண்கள், நீங்கள் கூட யார் வேணா சொல்லுங்கள், இருந்தாலும் என்கிட்ட எவ்வளோ பேசுவான், ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை விட அவங்க ஃப்ரெண்டு தான் அவனுக்கு பிடிக்கும். நான் இப்போ போனேன், இருந்தாலும் எப்படிங்க உன்னை இவ்வளோ நேசிக்கிறாரு, யாருமே இவருக்கு நேசித்ததே இல்லை. அவங்க அப்பா கூட ஒரு மச்சத்தில் அவர் என்ன உங்களை மதிக்கிறாரு. என்ன தன்முனைப்பினால இன்னொன்று ஒத்துக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஆண் முட்டாள்தனத்தினால ஒத்துக்கிறான்லாம் சொல்ல முடியாது, நேச்சர்னால ஒத்துக்கினாலாம் கிடையாது. ஒன்று நான் சாதிக்கணும்னா இன்னொன்று எனக்கு உதவியாக இருக்கணும். ஒன்று நான் சாதிக்கணும்னா ஒரு ஈட்டி வேணும், ஒரு பன்னியை குத்துறதுக்கு, ஒரு மானை குத்துறதுக்கு. என்னால் வேகமாக வீச முடியும், ஆனால் என்னை விட உயரமாகிறவர் இன்னும் நல்லா வேகமாக வீசுவார். எனக்கு தெரியாத காட்சிகள் என்னை விட உயரமாகிறவருக்கு தெரியும். என்னால் வேகமாக ஓட முடியாது, அவரால் ஓட முடியாது. அதனால் நம்ம கூட்டு முயற்சி என்ன பண்ணிடலாம், தவிர்க்க வேணான்ட்டு என்ன பண்ணிவிடுவான், செய்வான். இவளுக்கு 1000 வேலை தானே, உட்காந்துன்னு வேட்டையாடி எடுத்து குத்தா உட்காந்துன்னு 1000 வேலை தானே, அதுன்னு அவள் ஆய்வான், நான் கூட ஆய்வேன்னுவான். அதான் செத்த முயல் தானே இது. முயலை சாவடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவனுக்கு தான் கூட்டம் வேணும், செத்த முயல் ஆயிரத்துக்கு கூட்டம் தேவையில்லை. ஸோ மனநிலையில் எப்படியா அவள் அப்படி தன்முனைப்போடு செயல்படுறாருன்னா அவளுக்கு போராட்ட குணமே வராது, போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவளை நம்ம போராட்ட காலத்துக்கு இட்டுன்னு போல. இன்றைக்கி போராட்ட காலத்துக்கு போகிறாங்க, இன்றைக்கி பெண்கள் போராட்ட காலத்துக்கு போகிறாங்க, போராட வேண்டிய அவசியம் ஏற்படுது, விடுதலை உணர்வு இருக்குது. அதனால் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு தலைவர் தேவைப்படுறாங்க. அதனால் இப்போ அவளுக்கு அது உடனே அப்போ தலைவர் இருந்தால் கூட ஒத்துக்கிட்டே இல்லை, பின்னாடி பேசின்னு தான் இருப்பானுங்க. ஐயோ அது தலைவராகலாம் ஆனால் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. ஒரு தாய்மை குழுவிலே கூட சொல்கிறேன், நீ சொல்லிட்டா நான் அந்த புடவை கட்டணும் வரணுமா, பிங்க்கு கட்டலாமா இன்னும் உன்னத்தி சொல்லுவா, இல்லை பிங்க்கு வேணாம் ரெட்டு கட்டலாம், செர்ரி என்னால் முடிஞ்சது ஒரு கிரீன் கட்டலாம், ஒத்துக்கவே மாட்டாளுங்க 4. அதாவது நீ அந்த குரூப்புக்கு போனேன்னு வச்சுக்கோ, இப்போ பெண்கள்லாம் இருக்கிற குரூப்புக்கு போனேன்னு வச்சுக்க மெசேஜாக இருக்கும், நீயே கன்ஃபியூஸ் ஆகி தலைமொழி போய் இன்னும் தப்பு பண்ணி பண்ணுங்க. போன உடனே கடையில் இந்த ஷாப்பில் இந்த துணி எடுக்கலான்னு உடனே இந்த கோட் நல்லா இருக்குது, என்ன ஐயா வந்த உடனே எடுத்துடுறீங்க, என்ன அவசரம், நல்லா இருந்தால் இருக்கட்டும், போய் கடையை பார்ப்போம், இதோட நல்லா இருக்குது, வாய்ப்புக்கு தான் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டா தாங்க ஏற்றாங்க. முடிவு பண்ணிட்டேன் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணேன் நான் இங்கே
புரியுதா? அப்போ பெண்கள் குரூப்பாக இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? நான் கூட அறிவாளி தான் தெரியுமா, நானும் எம்எஸ்சி படிச்சுக்கிறேன், நான் என்னால் முடிஞ்சது என்ன பண்ணுவேன். ஃபோன் நம்பரும் சேர்த்து பேசணுமா? ஆமாம் பேசணும். ஃபோன் நம்பர் பேசாமல் இருந்தால் தப்பா இல்லையா? கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடும். இந்த மாமியார் மருமகளும் புருஷன் எப்போ வரப்போறான்னு, ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வரப்போறான்னா பிள்ளை எப்போ வரப்போறான்னு அம்மா, புருஷன் வரப்போறான்னு எப்பா, ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு யார் மீட் பண்ணுறது? இப்போ ஃபோன் வந்துச்சு, இமிடியேட்டாக வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பாவம் அம்மாவுக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது, பிள்ளை இப்போ தான் வந்துன்னு நினச்சின்னு இருப்பான். முதல்ல மெசேஜெலாம் அனுப்பிச்சிட்டு இருப்பான், உள்ளே காஃபி போட்டுன்னு இருப்பான். உள்ளே வரும்போது டங்குன்னு ஒருத்தர் கேட்கும், உஷாராகிடும். ஆனர் யாருக்கு? உன் அடிமை தான் நான். ஏம்மா நீ உனக்கு வயசாகுது இல்லைன்னுவான். அவளுக்கு ஒரே சில்லுன்னு வா ஆரம்பிச்சாள். நீ கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகலாம் இல்லைம்மா, அவள் தான் சின்ன பொண்ணு வாழ வந்துக்கிறா, புதுசு இல்லைம்மா. கதைலாம் சொல்லுவான் புள்ள அம்மாவுக்கு. அம்மா சொல்லுவா, டே நான் உனக்கு குழந்தை வந்து நிறைய கதை நான் தான்டா சொல்லுவேன். அப்போ தன்முனைப்பில் ஆணும் பெண்ணும் புரிஞ்சிங்கன்னா என்ன பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை வரும், மாமியார் மருமக பிரச்சனை ஒரு கையாளுறது எப்படிங்க அப்படின்னா, ரெண்டு பேர்கிட்டையுமே தெரியாது எனக்கு. மெசேஜ் அனுப்பிச்சேன் நான் பார்க்கலையேன்னும். நீ இன்னும் கதை சொல்லாமல் நிறைய கதை அப்போ இருந்தே சொன்னுக்கிறேன், இப்போ நான் கதை கேட்கணுமா? நிறைய கதை சொல்லிட்டோமா, புதுசு புதுசாக யார் சொல்லுங்கிறேன். உனக்கு கதை சொல்ல தெரியும் இவகிட்ட அவகிட்ட. நான் மெசேஜ் பார்க்கறது வேலை. போன எத்தனை ரீட்டா கீத்தாலாம் வருவாங்கடி, நிறைய மெசேஜ் இருக்குதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவன் டென்ஷன் ஆகிடுவான். மாமியார் பக்கம் இருந்து அந்த பக்கம் போய்டுவான். ஆக்சுவலாக நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால், பொம்பளை பேர் கூட ஆம்பளை பேராக எழுதி வைப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆம்பளை பேர் கூட பொம்பளை பேராக எழுதி வைப்பேன். கோவிந்தன் அப்படிங்க, கோவிந்தா, கோவிந்தம்மாள், ராஜன் கிடையாது, ராஜி. ஒரு பொம்பளை பேராக எல்லாம் எனக்கு பொம்பளையாக தான் தெரிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து விசிஷ்டாத்வைதி, இருக்கிறது எல்லாம் என்ன தான், எல்லாம் புருஷார்த்தம், கடவுள் ஒன்று தான், ஆம்பளை மீதி எல்லாம் பொம்பளை. அதனால் நான் வந்து கோபி ஸ்ரீங்களை தான் பொம்பளை பாப்பா. இந்த சனியில் ஒன்றும் செய்ய முடியாது. பொம்பளைக்கிட்ட நீ ஜெயிக்கணுன்னா, இவன் வேலைக்காவாத பீஸுன்னு ஒன்று முடிவு பண்ணால் ஒழிய நீ ஜெயிக்க முடியாது. இப்போ தன்முனைப்பில் இப்போ போய் சரண்டர் ஆகிடணும். போனவுடனே அந்த பரமாம்சன்னு ஒருத்தர் பேர், முன்னாடி என்னன்னு சொல்ல மாட்டேன் நான், ஏன்னா பரமாம்சர்கள் நிறைய இருக்கிறாங்க. உட்கார வச்சு பூஜைலாம் பண்ணிக்கிறாரு. மச்சம் பண்ணோடனே மச்சனை தேய்ச்சிருக்கிறாரு. வேலைக்கு ஆகணும்னா கூட பூஜை பண்ணுறதுல தயாராக இருக்கணும். அதனால் தெய்வமே, கண்கண்ட தெய்வம் யார்? மனைவி. அது மாதிரி சொல்லிப்பாரு, நீ விசேஷமாக இருப்ப. காலையில் ஏந்த உடனே தெய்வமே, காப்பி கொடுத்த உடனே வாங்க தெய்வம், காப்பி கொடுத்துட்டு நிற்கிறதே அதுக்கு தான். லேசாக ஒரு தடவை அனுப்பிச்சோடனே அப்பா ஓகே நம்மளால் நம்ம பக்கம் தாங்கிறான். ப்ரெசன்ட் போட்டுணும் நீங்கள் அப்பப்போ டெய்லியுமே. புரிஞ்சிச்சானா இது கேட்டும் நீ புருஷ மாட்டி சரியாக வாயிலன்னா அது நான் என்ன பண்ண முடியாது. இங்கே ஈகோ கிளாஷே வராது. தன்முனைப்பில் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்கினேன்னா பெண்ணை புரிஞ்சுக்கோ, ஆணை புரிஞ்சுக்கோ, சந்தோஷமாக வந்துடுவோம். இது மேட்ரு முடிஞ்சிச்சு. இந்த சமூகம், இந்த நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் அப்படி தான் வாழ்வா. அவளை புரிஞ்சு வச்சிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவகிட்ட கெஞ்சணும், சினிமா டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புன்ற வரைக்கும் உன்னை விடுறதில்ல. அவங்க நீ வெளியே போய் நின்று ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, இன்னும் டென்ஷன் ஆகி இன்னும் 1/2 hour ஆகிடும். நீ பயங்கர புத்திசாலியாவே நடக்கவே கூடாது. நீ என்ன பண்ணணும், உனக்கு சுறுசுறுப்பாக இருக்க தோணும், நீ சோம்பேறியாகி உட்காந்து அவள் சொல்லணும் கிளம்புங்கன்ட்டு. அவள் பெரிய உன்னத்துக்கு ஃபோன் பண்ண, ஐயோ எங்கள் வீட்டுக்காரங்கிறானே, பொம்பளை கேட்டால் நீ பொறுமையாக தான் கால் பண்ணணும், நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆனால் உன்னால் இருக்கவே முடியாது. நான் வேணா பந்தயம்னா கட்டிடுறேன், உன்னால் என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. கடகன்று ரெடி உட்காந்துப்பேன். நான் தண்ணி போகிறதுக்கு இனி ரெடி ஆகிடுவேன். புரியுதா? ஏன் உன் பிரச்சனை என்ன, உடனே செஞ்சிட முடியுமான்றது. அவள் பிரச்சனை என்ன, நான் இல்லாமல் நீ எப்படி செஞ்சிருவேன். நான் சார் பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு இது மட்டும் தான் நான் மேலே இருக்கிறேன். எப்போ முடியுமோ சும்மனாக என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், எப்படி எடுத்து வச்சுருப்பாரா. ஆனால் எப்போ தான்
அவன் நினைக்கும் போது தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? தியானத்தை கற்றுக் கொடுப்பா. வீட்டில் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணினேன்னா உனக்கு தியானம் வந்துடும். வர வைப்பா. பொறுமை. இதான் நீ என்ன அவசரம் புரியுதா? அந்த காலத்தில். இப்போ பெண்கள்லாம் அப்படி கிடையாது. நீவும் கிளம்ப மாட்டான் கிளம்பி போயினேங்கிறான். நீ அந்த பொம்பளை இப்போ போய் தெரியாது. தன்முனைப்பிள்ளை பெண்ணாயிட்டாளுங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் போல. இப்போ நம்மளை கூட போட்டி போகிறதே இல்லை, பொம்பளை கூட தான் போட்டி போகிறதுன்னு ஆகிட்டா. அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இருக்கணும். அவள் விசேஷமாகறா, டீம் லீடர் அவள் ஆகிட்டா, நான் இன்னும் இப்படி ஆயிடுச்சு. இப்போ கதை வேலைக்கு போனாங்களா, வேலைக்கு போனோடனே நிறைய பெண்களே இப்படி தான் மாட்டிக்கிட்டு அந்த ஆணை அந்த மேனேஜரை இவன் கரெக்ட் பண்ணிட்டா, நம்ம கரெக்ட் பண்ணோம். நாடகங்கள்லாம் இதே தான் காமிச்சிக்கிறான். அவள் கரெக்ட் பண்ணிட்டா, இவளை கரெக்ட் பண்ணிட்டா, அவங்க வீட்டுக்காரன் அவன் வச்சுக்கிறான், இவன் வீட்டுக்காரன் நம்ம யார் வீட்டுக்காரனை வச்சுக்கிறது. இதே தான் கதை. இப்போ போனாங்க இதை வச்சுருந்தா இப்போ ஆண் வர்க்கமே போயிடுச்சு நிற்குது. அது பீஸ் வேஸ்ட்டு தான். ஆனால் இதுக்கிட்ட பேசணுன்னு இது வந்துருமா? இதுக்கிட்ட சொன்னா வயஞ்சு பேசாய். மனுஷன் என்ன ஆயிட்டுக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை யாருன்னே தெரிஞ்சுக்காத அளவுக்கு தன்முனைப்புன்ற பேரில் இந்த சமூகத்தில் போய் திருப்தி ஆக்கிறது, இன்னொருத்தரை கூட தன்னை ஒப்புவிக்கிறது, பெண்ணை ஜெயிக்கிறது, ஆணை ஜெயிக்கிறது, இப்படி தான் ஆயிட்டானே தவிர கடைசி வரைக்கும் அவன் என்ன கேட்கவே இல்லைன்னா நான் யாருன்னு. நான் பார்த்து யாருன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா நான் அவ்வளோ சந்தோஷமாகிறது தெரியுமா? ஆஃபீஸில், நான் ஃபேக்ட்ரியில், இல்லை நான் படிப்பில், இல்லை சமூக ஒழுக்கத்தில், இல்லை ஜாதியில், இதெல்லாம் சொல்கிறான். என்ன மட்டும் தெரியாது அவனுக்கு நான் யாருன்னு மட்டும். ஆம்பளைக்கு சரி, பொம்பளை நினச்சும் தன்னை அவ்வளோ பாராட்டுறாலே போகிறோம். என்ன தெரியாதா நான் இன்னொரு பொண்டாட்டி? இப்போ தான் புரிய வருது கொஞ்சம் பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. என் வீடியோ பார்த்த உடனே தான் ஷாக் ஆகிட்டுருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்தாங்கிறோமா? அப்போ நம்ம ஜாதி இல்லையா? அசிங்கமாக திட்டுறான் இந்த. ஆனால் சரியாக தான் இருக்குது, கரெக்டாக தான் பேசுகிறான். சரி, அசிங்கமாக பேசுகிறான்னு சொல்லிடலாம். தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே ஐடியா என்ன தான், இந்த எப்படி பேசுகிறான், இந்த ஆள் வீடியோ இல்லாமல் பார்க்குறீங்க அசிங்கமாக பேசுகிறான்றது. சும்மா நான் எனக்கு நல்லா தெரியும் என் வீடியோ உள்ளே போய் வேலை செய்யுதுன்ட்டு. இந்த வாரம் என்ன பேசுகிறான்னு பார்த்துடலாம். ஆனால் யாரும் பார்க்கக்கூடாது. எனக்கு 1,39,000 பேர் சப்ஸ்கிரைபரு. வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர். அப்போ இவங்களாம் எங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், யாருக்கும் தெரியாமல் பார்க்கணும். அதுவும் என் ஃபோன்லேயே பார்க்கக்கூடாது, இன்னொருத்தர் ஃபோனில் வர பார்க்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா தப்பாக போயிடும். பயங்கர பில்லியன்ட்டுங்க நம்ம ஆளுங்க. என்னை பிடிக்குது ஆனால் பிடிக்கலன்னு சொல்லணும். என்னை பிடிக்குது ஆனால் என்ன சொல்லணும், அசிங்கமாக பேசுகிறான். எல்லாருக்கும் என்ன தெரியுதியா, பார்த்துட்ட கூட என்ன தெரியாதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். என்ன நீ திரும்பும்போது தான் எனக்கு தெரியுது. நீ நார்மலாக போயிருந்தா கூட என்ன இல்லை, கண்டுக்காமல் போகிறாராமா. இந்த குழந்தைங்க கோச்சின்னு போவாங்க, நல்லா இருக்கும். வெரி குட், நம்ம சரியாக வேலை செஞ்சுக்கிறோம். அப்போ தான் நான் ரோட்டில் எப்படி போக முடியும், ஜாலியாகவும் சுதந்திரமாகவும் ஃப்ரீயாகவும் இருக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பேச்சே பேசுகிறோம். ஏன் என்னுடைய சுதந்திரத்தை நான் தன்முனைப்பு அப்படின்ற பேரில் நான் என்ன செஞ்சிட்றேன்னா, நான் இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன பண்ணிடுறேன், ஒன்று அடமானம் வச்சிடறேன், இல்லை திமிர்தனத்தில் மாட்டிக்கிறேன். இந்த ஆண் பெண் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, அது உங்களால் மாற்ற முடியாது, அது உங்கள் வேலை இல்லை. பட் இந்த கிளாஸ் சிஸ்டம் இருக்குமானா இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமானா இருக்கும், உயர்வு தாழ்வெல்லாம் உண்டானா உண்டு. சும்மானா சொல்லுங்கிறேன் எல்லாம் சமமாகலாம் கிடையாது, ஆக முடியாது. எல்லாம் சமமாக அங்கே கடவுள் நம்மளை தனித்தனி அழகுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே சமம் இல்லை, ஆனால் தனித்தனி அழகு. அந்த காலத்தில் அப்படி புரிஞ்சு கூட சொல்லியிருக்கலாம். இவனுக்கு பிறப்பு வழியாகவே ஆகிட்டானுங்க. அந்த பிறப்பை ஒழுக்கமாக வச்சுருந்தானுங்க. ஒன்றுத்தர் கூட போகக்கூடாது, புணர் இதெல்லாம் வச்சுக்கின்னு அப்படியே தான் பிறப்பாங்க. 5 அடி உள்ள ஒரு ஆம்பளையும் 5 அடி உள்ள ஒரு பொம்பளையும் சேர்ந்தா 5 அடி உள்ள ஒரு குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிக்கிறானுங்க, சேர விடாமல் போயிடுச்சு. இப்போ 5 அடியே டேமேஜ் பண்ணிட்டான். உள்ளே சாப்பிட்ற பொருளெல்லாம் அசிங்கமான பொருள். அதனால் இப்போ அந்த மாதிரிலாம் சாத்தியமே இல்லை. அந்த பத்மாவதி ஏதோ ஒரு படத்தில் அந்த பொம்பளை சொல்லிட்டேன், யார் தெரியுமா, அந்த வேலைக்காரனோட குழந்தை தான்ட்டான், உன் குழந்தை தான் நினச்சிங்கிற அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் அது மாதிரிலாம் காமிச்சிட்டானுங்க. எல்லா காலத்துலையுமே எல்லாமே
நடந்துடும் கலப்பு. அது நீங்கள் போர்ச்சுகீஸ்லாம் வந்து இறங்கிக்கிறாங்க ஒரு ஊரில், எந்த ஊருன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. அங்கே இவரெல்லாம் கலர் ஆகிட்டான். ஆக்சுவலாக ஒரிஜினலாக அந்த கலர் கருப்பு. போர்ச்சுகீஸ் நேசினோடனே ஐயோ அவங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றாங்க, வெளியே தான் இருப்பாங்கன்ட்டீங்க. போர்ச்சுகீஸில் இறங்கினாங்கன்னு மட்டும் யாரும் சொல்கிறதே கிடையாது, நான் தான் சொன்னேன். சுதந்திரம் எதுக்கடா கட்சிது? பொண்டாட்டியை வச்சுக்கினாரு கட்சிச்சு, பாராட்டியில் இன்னும் ஒட்டுக்கிறான். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? சுதந்திரம் ஏன் கட்சிதுன்னு நினச்சிக்கிறீங்க? என் பொண்டாட்டி அவன் வச்சிங்கன்னா கொடுக்கலன்னா பிரச்சனை, பொண்டாட்டி தப்பிச்சிக்கணும், நாடு போன மாதிரியா போச்சுன்னு இன்னும் ஒட்டுக்கிறான். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவர் வாங்கினார், இவர் வாங்கினார், இது வாங்கினாரு, கிடையவே கிடையாது. பிரச்சனை புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான். நீங்கள் போய் ஆழ்ந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணாதீங்க. யார் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்கள் சொந்த பிரச்சனை. நான் போகிற போக்கில் போய் சொல்லுவேன், அதெல்லாம் உண்மை. நீங்கள் நம்ப கூட நான் போய் எவ்வளோ பிடிச்சிருந்தேன், இவங்க 2 பேர் வச்சுருந்தாங்க, இவங்க தான் விட்டு போயிட்டாருன்னா என்ன கேஸு கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, புரியுதா? எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம். நான் பொய் சொல்கிறேன், சுதந்திரம் இப்படி கட்சிதுன்னு நானா சொல்கிறேன், பொய் சொல்கிறேன். நீங்கள் உண்மை நம்பினா யார் பிரச்சனை இது? நான் பொய்யா பேசுவேன், விட்டுன்னு விட்டுவேன். ஐயோ தன்முனைப்பு பேசிங்கிறியா? இதான் என் பிரச்சனையே, தன்முனைப்பே இதான் கதை. என்ன கதை? நான் ஒரு தருதலை, எனக்கு ஒரு தலைகுது, தலைவன் இல்லாமல் அந்த தலைவின் வழியிலே நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். தலைவன் எங்கடா? கொள்கை எதனா இருக்குதா? என்ன தாண்டா உங்கள் கொள்கை? கொள்கைங்க அது கொள்கையே இல்லை, கொள்கை பரப்பு வரும். பார்த்துருங்களா ஊரை சுற்றி? இவனை என்ன என்னங்கிறான்? கடவுள் தெரியாது, சாமி கும்பிடுவான். கடவுள் தெரியாது, என்ன பண்ணுவான்? சாமி கும்பிடுவான். இவ்வளோ பேர் சும்மா கும்பிட்டாங்களா? உனக்கு அறிவு இல்லையா? நம்மளை கேட்பான். நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணிருந்தா கட்சி கொதிட்டோம். பைத்தியக்கார உலகத்தில் நீங்கள் பண்ணி தெளிவாயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ வித்தியாசமாக பைத்தியக்காரத்தனம் பண்ணுறானுங்கன்னு சொன்னேன். நான் இத்தனைக்கும் ஒருத்தனையும் தனியாக கூப்பிட்டு போய் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தனையும் பர்சனலாக கேட்டதே கிடையாது. யூடியூப்பில் தான் சொன்னேன். யூடியூப்னாக்கா நீ என்னவனா பேசி வேண்டானா? ஏன்டா பார்த்தீங்க? பார்ப்போன்றான். நாங்கள் பார்ப்போம், நீ பேசாதேன்றான். அவன் பார்ப்பானா? நான் என்ன பண்ண முடியாதான்? நான் ஒருத்தங்க, அவன் 10 பேர். நான் ஒருத்தன் பேசினேன், 10 பேர் 100 வாட்டி பார்த்துக்கிறான். 1 லட்சம் வாட்டி பார்க்கறதுக்கு கட் பண்ணி வர ஆரம்பிச்சுக்கிறானுங்க. தன்முனைப்பு எது வரைக்கும் நடந்துக்குதே? எது வரைக்கும் புரியவே இல்லை. என்னத்தை பேசுகிறான் அந்த ஆள்? இல்லை எதுக்கு பேசுகிறான்? ஒரு பேச்சு இருக்குதுல்ல, எதுக்கு பேசுகிறேன் நான்? எதுக்கு இது மாதிரிலாம் பொய் சொல்லுங்கிறேன்? உண்மையாக சொல்லுங்கிறேன், பொய்யா சொல்லுங்கிறேன். என்னத்துக்கு? பணம் வரும், நிறைய சம்பாதிச்சிட்டு என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சிட்டு பணம் நிறைய வந்துச்சு, நிறைய சம்பாதிச்சிட்டேன், என்ன பண்ணுவேன்? மெச்சார் போட்டு உட்காந்துப்பேன், இங்கேயே உட்காந்துப்பேன். மெச்சார் போட்டோம், இது மாதிரி பாம்பெல்லாம் வச்சுட்டோம், என்ன பண்ணுங்கண்ணா? என் இடம் தான், நான் ஏந்துக்க மாட்டேன். பொண்டாட்டி வந்து கூப்பிட்றேன், பசி எடுக்குது, பேனை கீழே வச்சு இப்படியே பேண்ட் இப்படியே எடுத்து என் இடம் இருக்க முடியும்? எவ்வளோ பணத்தை வச்சுன்னு இருக்க முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும், என்ன மாதிரியான வண்டி வாகனங்களை வாங்கினாலும் நீங்கள் அதில் என்ன பண்ண முடியாது, நிலையாக இருக்க முடியாது. நான் நிலையானவன் இல்லைன்னு எனக்கு தெரியுது, நீ உனக்கு சொல்லித்தரேன். நீ ஒரு நிலையானவன் இல்லை, நீ பூத்துருக்கிற, நீ வந்திருக்கிற, நீ வாழ்ந்ததுக்கான காரணமே நீ பிறந்துட்ட. என்ன ஆச்சுன்னா, பிறந்த இடத்துலேருந்து நீ எதோ ஒன்று கற்றுக்குன்னு அதுதான் சரி என்ன பண்ணுகிற, அடமுச்சுனுக்கிற. சரி கற்றுக்குனாச்சும் சரியாக கற்றுக்கினியான்னு கேட்டால் அதுவும் கூட இல்லை. ஒரு வாட்டி கேட்டியா அது கேள்வி சரியாக தப்பானா? கேட்கக்கூட மாட்டேன். ஒருத்தன் சரியாக தப்பான்னு கேட்க முனையனா அதுவே தப்புன்றேன். கேட்கக்கூடாது. எங்கள் அம்மா விட, எங்கள் அப்பா விட, எங்கள் மட்டை விட, எங்கள் மாமா விட, எங்கள் மயிரை விட நாங்கள் அவரை நேசிக்கிறோம். பாத்தியாடானா? பார்க்கல. பார்க்க மாட்டானா? எனக்கு கேட்க வேறு மாதிரியா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போது நான் என்ன செய்யலைன்னு கேட்டீங்கன்னா, என்னை மட்டும்தான் நான் என்ன பண்ணல, என்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு இருக்குதே, அது பேர் என்னன்னா தன்முனைப்பு. அது பேர் என்ன? தன்முனைப்பு. என்னை தெரிஞ்ச பேருக்கு இருக்குது அந்த தன்முனைப்புக்கு பேர் தன்முனைப்பு கிடையாதுங்க, அலங்காரம். அது பேர் என்ன? அகத்தை அலங்காரிச்சுக்கிறேன், அதை அசிங்கமாக்கி அது அகங்காரன்றான். தன்முனைப்பை நல்ல வார்த்தைன்றான். தன்முனைப்பு தான் அசிங்கம்,
அறியாமையில் இருந்து செயல்படுறிய, அது பேர் என்ன? தன்முனைப்பு. உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் செய்வேன். தூண்டப்பட்டுக்கிற நீ, ஆனால் அந்த தூண்டப்பட்டுக்கிற வெட்டுங்க வேறு என்ன வெட்டுற, அது பேர் என்ன? தன்முனைப்பு. நான் ஏன் வெட்டணும்? வெட்டுறதுனால யாருக்கு லாபம்? அவன் ஒரு மனுஷன் வாழ வந்துக்கிறான், நான் ஒரு மனுஷன் வாழ வந்துக்கிறேன். அவனை வெட்டுறதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் என்னை கேட்டால், என் அகத்தை நான் என்ன பண்ணினேன்? அலங்கரிச்சிக்கினேன். அது பேர் என்ன? அக அலங்காரம். சேர்த்து அகங்காரன்ட்டான். அகங்காரம் சரியா, தன்முனைப்பு சரியா? ஆனால் உங்களுக்கு அகங்காரம் தன்முனைப்புன்னா எதை சொல்லுவீங்க? தன்முனைப்பை சரின்னுவீங்க, அகங்காரத்தை தப்புன்னுவீங்க. ஒரு மனிதன் நான் விசேஷமானவன் உணர்றான்ல, அவன் அகங்காரம் மாதிரி தான் இருக்கும். அவன் அகத்தை அலங்கரிக்கிறான். ஏன்? நான் விசேஷமானவன், கடவுள் என்னை படைச்சிருக்கிறாரு, நான் கொண்டாட வந்துக்கிறேன், நான் கொண்டாடுவேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்ன வேணால் நடக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பிடிச்சிருது, நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? அதில் மாட்டுக்கு எனக்கும் பிரச்சனை, உனக்கு என்ன இருக்குது? பண்ணிக்கு எனக்கும் பிரச்சனை, உனக்கு என்ன இருக்குது? நான் சைவம் தேர்ந்தெடுக்கிறேன், அசைவம் தேர்ந்தெடுக்கிறேன், நான் கொண்டாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், பாட்டு போடுறேன், கட்டி பிடிச்சிக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சம்மந்தம் இல்லாதவங்களை கூட நான் என்ன பண்ணல, யாரையும் தொல்லை பண்ணலையே. உன்னை குடின்னு சொல்ல, உன்னை டான்ஸ் ஆடுன்னு சொல்ல, உன்னை எதுவும் நான் செய்யலையே. அப்போ நான் சந்தோஷமாக இருக்கலாம், நீயும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் சந்தோஷமாக இருக்கிறவங்கள ஒரு கூட்டத்தை உருவாக்கி சந்தோஷமாக இருக்கிறேன். மத கடந்து சிந்திக்க தெரிஞ்சவனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறேன்? பயிற்சி கொடுக்குறான், அவன் கடவுள் புரியுதுன்றான், இல்லை நெத்தி கண்ணு துடியுதுன்றான், அவன் 8 வருஷங்கிறான், திரும்ப வர்றான்றதுலாம் அது அவன் சொந்த பிரச்சனை, தப்பு கிடையாது. 8 வருஷம் கூட தானே செய்வனெல்லாம் செஞ்சு தானே போயிட்டான். அப்புறமா என்ன இருக்குது? அப்புறமா என்ன வேலை ஒன்று? ஆய் கழுவி விட்டான், போயிட்டான். எப்படியே சுற்றினுக்கிட்டேன்னா இப்போ எங்கே உட்காந்தாலும் இனிமேப்பட்டு ஆய் விட்டாது, ஏன்னா கழுவி விட்டோம். எங்கே போய் உன்னால் இருக்க முடியாது, ஏன்னா கேள்வி கேட்க உரிமையை நான் என்ன பண்ணிட்டேன்? குத்துட்டேன். இனிமேப்பட்டு நீயே வந்தால் நான் உன்னை பார்த்து கேள்வி கேட்பேன். அதனால் என்ன பண்ண முடியாது? உன்னால் முடியாது. என்னை சந்திச்சிட்ட பேர் நீ ஏமாறதுன்னா உன்னை நீ ஏமாற்றிக்கலாம், நடிச்சிக்கலாம், பொய் சொல்லிக்கலாம். வரே அப்போ தன்முனைப்புன்னும் போது நீங்கள் இந்த பக்கம்லாம் வராமல் அகத்தை அலங்கரிச்சிக்கணும். நான் வந்துருக்கிறேன், நான் எப்படி வாழணும்? கீழ் மேல் இருக்குதா? ஆமாம். ஓனர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்? முதலாளிகிட்ட எப்படி நடந்து? ஆமாம், இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் பெரிய அப்பா டக்கராக இருக்கலாம், பாஸ்போர்ட்டை கொடுன்னா என்ன தான் பண்ணி ஆகணும்? நீங்கள் எனக்கு தெரியாதா? நான் தான் சிவவிக்கு அனுப்பு, நான் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் போய் என்ன பண்ணிக்கிறான்? பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நான் வேலை செய்ய தான் வந்துக்கிறேன், விசாலாம் எனக்கு இருக்குது, நீங்கள் என்ன தேவையில்லாதெல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னுக்கிறான். பாஸ்போர்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி டேமேஜ் திருப்பி அனுப்பிச்சுக்கிறான். புரியுதா? அவருக்கு என்ன இருக்குது அங்கே? மனுஷனை மதிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது நாயோ பூனையோ சிங்கமோ கரடியோ, ஒரு பூட்டை நீ மதிக்கணும். சாவி போட்டு தான் என்ன பண்ண நீ அதை தரணும். சுத்தியை தடிச்சேன்னா பூட்டு டேமேஜ், திரும்ப பூட்ட முடியாது. சாவி போட்டு திறந்தேனா திரும்பவும். இவ்வளோ தான். என்ன பிரச்சனை உனக்கு? இன்னொருத்தனை மதிக்கிறதுல என்ன பிரச்சனை? இன்னொருத்தன் பெரியாள் சொல்கிறது என்ன பிரச்சனை? அவன் கோயிலில் உட்காந்து மணி ஆட்டுறான், பிரச்சனை என்ன உனக்கு? நீ ஓனாங்க போய் ஆட்டிக்கலன்னா என்ன பண்ணாத? போவாது. என்ன உள்ள விடு, நீ ஆட்டாத, நானும் ஆட்டுவேன், இதெல்லாம் தேவையா நமக்கு? எவனா என்ன ஆட்டி போகிறான், நீ என்ன பண்ணாத? உனக்கு தேவைப்பட்ட நீ ஆட்டு, இல்லை என்ன பண்ணாத வேண்டியது இல்லை. நீ மணி ஆட்டணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த அரசாங்கம்னா அவன் என்ன சொல்கிறது? நீ ஒரு கோயிலை கட்டின்னு ஆட்டினீரு, உன்னை யார் என்ன செய்ய முடியும்? நான் பூசாரி ஆகணும்னு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? கோயில் கட்டிடணுமா, உன்னொரு கோயிலோட பூரணுமா? எனக்கு என்ன புரியல. என்ன ஏன் போராட சொல்கிறானுங்க? ஏன் போராட சொல்கிறானுங்க? இப்போ பெண்ணையும் வந்து என்ன பண்ணிட்டான், கற்றுக் கொடுத்தேன், அது பண்ணேன்னு சொல்லி தன்முனைப்பை ஏற்படுத்தி அவனையும் போராட்ட காலத்துக்கு இட்டுன்னு வரான். ஆணையும் என்ன பண்ணுறான்? பண்ணியே யாருக்காக போராடுறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன தேவை? இன்னொருத்தனை கூட சண்டை போடுறதா? இங்கே ஜாதி ஏற்றத்தாழ்வுனா இன்னொருத்தர் கூட சண்டை போடுறதுக்கா? யாரோ ஒரு பைத்தியம் எப்படியோ ஒன்று இருந்துன்னு போது, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அவனை கூட சண்டை போட்டுனுக்கிற? நான் அதை தான் சொல்ல வரேன். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு. ஒரு மதவாதி இருக்கிறான், ஏதோ ஒரு மதத்தை ஏதோ ஒன்று மாதிரி சொல்லுங்கிறான், நான் கிண்டல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன் கிண்டல் பண்ணுறேன்னா அதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது, கிண்டல் பண்ணுறேன், தப்பு, கிண்டல் பண்ணக்கூடாது நான். அப்போ இன்னொரு மதத்தை மட்டும் கிண்டல் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்? நான் எல்லா மதத்தையுமே கிண்டல் பண்ணேன், இந்த மதத்தை அந்த மதத்தெல்லாம் கிடையாது. ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நான் ஒத்துக்கணுமா? அரசாங்கம் சொல்லணுமா? இதுக்கே அரசாங்கம்? என் அகத்தை நான் அலங்காரம் பண்ணிட்டா எனக்கு யார் தேவைப்படல, வேற இருந்து வெளியே இருந்து யாருமே. அப்போ நான் என்னை அழகாக்கி கொள்வது, நான் என்னை அலங்கரித்து கொள்வது யார்கிட்ட இருக்குதே? என்னை பார்த்து கேட்கணும். எங்கள் மாமியார் எப்படி இருந்தான்னா நான் என்ன கொண்டாட வந்துக்கிறேன், அதே மாதிரி அத்தையும் பெண் தானே, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கொண்டாடுவாங்க. கொண்டாடிட்டோம், நல்லா இருக்கட்டும். உங்கள் ஏரியாவில் நீ நல்லா இரு, என் ஏரியாவில் நல்லா இரு. என் டைமுக்கு எங்கே சுற்றி அவன் மாப்பிள்ளை எங்கே தான் வரப்போகிறான், பெட்ரூம் தானே வரப்போகிறான், நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். அதுக்கும் ஒரு கதை சொல்லிட்டான், தலையானை மந்திரம்ட்டு. என்னால் அங்கே தானே சொல்ல முடியும். நீ வெளியே வந்தால் மந்திரிச்சிக்கோ, நான் உள்ளே மந்திரிச்சிக்கிறேன்.
அப்படி தானே கொண்டாடி தெரிஞ்சிச்சானா ஒரு பெண். ஆணுக்கும் அம்மா வெளியே கொண்டாடு, பொண்டாட்டி உள்ளே கொண்டாடு, என்ன பிரச்சனை உனக்கு? புரியல. உன்னை அகத்தை எப்படி அலங்கரிச்சிக்கணுன்றதுக்கு ஒரு கேள்வி கூட உனக்கு எழும்பல. உன்னை சிறப்பாக வச்சுக்கணுன்ற தோற்றம் கூட உனக்கு இல்லை. ஏன்னா யாரேனா மதிக்கிறானா உன்னை மதிக்க மாட்டேன்ற. என்னுடைய பேச்சு எங்கேயும் எடுத்துன்னு வந்து எங்கே விடுதுன்னா உன்னாண்டு தான். நீ ஒரு பியூனார், என்ன பிரச்சனை உனக்கு? டீ வாங்கி கொடுக்குறதும், அவனுக்கு ஆஃபீஸில் எதுவும் செய்கிறதும், வெளில வச்சா கூப்பிட்றதும் போகிறதும். எப்பவுமா நீ பியூனு கிடையாது. அந்த 8 மணி நேரம் ஆகுமா? நீ பியூன் இல்லை. நீ 24 மணி நேரமும் பியூனாக இருக்க ஆசைப்பட்டா தான் உன் பிரச்சனையே. பியூனாகவே ஆயிட்ட. சந்திரமுகி நின்னா, சந்திரமுகி பார்த்தா, சந்திரமுகியாகவே மாறிட்டான்ற மாதிரி. உன்னை யாரா பியூனாகவே எப்போவுமே இருக்கு சொன்னா? வெள்ளைக்காரன் தெளிவாகவே இருக்கிறான். ஃபோன் நம்பரை கொடுத்து எந்த டைமில் நான் கான்டாக்ட் பண்ணணுன்னு சொல்லி அந்த டைம் மட்டும்தான். பேர் வச்சுட்டா உனக்கு என்ன தான் கூடுனாங்க? நீ பாசாரு, பீசாரு, பூசாரு. ஆனால் நீ யார் தான்? கோவிந்தன்னா கோவிந்தன் தான், குப்பன்னா குப்பந்தான். நீங்கள் வெளிநாட்டு நாடகத்தெல்லாம் பாருங்கள் கொஞ்சம். பேர் எதுக்கு வச்சாங்க? இங்கே பேர் வச்சிருவான், ஆனால் கூட கூடாது. பேர் எதுக்கு வச்சுக்கிறோம்? பேர் சொல்லுவேன். நீ என் பேரை சொல்லுவேன். இதுக்கு தாண்டா பேரை வச்சு நம்ப. பேர் எதுக்கு வச்சாங்க? பேர் வச்சா பேர் சொல்லி கூப்பிடியே. நீ ஒரு வயசுக்கு மரியாதை தர தேவையில்லையா? வயசுக்கு மரியாதை வயசு வச்சுல தெரிஞ்சுனுங்கண்ணா. என்ன கேட்டால் 57, 58, 64 அப்படி தானே சொல்லிடணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? வாங்க 64, வாங்க 53 அப்படி கூப்பிட்டுருப்போம். சரி, ஜாதியை வச்சா ஜாதியை சொல்லியிருக்கணும். அப்படி தானே? ஜாதியை வச்சு கூப்பிட்டு வந்துக்கிறான் இவன். வாங்க நாய்க்கிறே, வாங்க மொழியாரு, வாங்க செட்டியாருன்னு. வாங்க பறையர்னு மட்டும் கூப்பிடல, வாடா பறையான்ட்டு. அங்கே தான் பிரச்சனை. நீ வாங்க பறையர்னு கூப்பிட வையே, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்று ஜாதிக்குதுன்னா ஜாதி இல்லைன்னா ஜாதி இல்லைன்ட்டு விட்டுப்போ. பேர் சொல்லி கூப்பிட்டா பிரச்சனை என்ன ஆகுது? அப்போ அகத்தை அலங்கரிச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஏன் என் அகத்துக்கு சொந்தக்காரன் யார்? நான். தன்முனைப்புனா யாரோ ஒருத்தன் என் மேலே இருக்குன்னு என்ன ஓட்டுறான். அகங்காரம்னா இவனு கருவின்னா அகங்காரின்னு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. அவன் என்னவனா சொல்லிட்டான். யார் என்ன பண்ணினா? எனக்கு பேர் சிவயோகி. நீ பெரியவனாரு, சின்னவனாரு, குழந்தையாரு, கிழவனாரு, கேள்வியாரு, குமரியாரு, யாரனாரு என்னன்னு கூப்பிடு, சிவயோகின்னு கூப்பிடுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு தானே. என்னால் சிவயோகின்னு பேர் வைக்க மட்டும் வச்சு முடியுது. ஆனால் பேர் சொல்லக்கூடாதுன்றதுல கவனமாகறேன். யார் சொல்கிறாங்க என் பேரை? நீ சொல்லலாமா? நீ சொல்லக்கூடாது. என்னோட பெரியவன் தான் என்ன பேர் சொல்லலாம். என்னோட சின்னவன் சொல்கிறதுக்கு பேர் வச்சா, பெரியவனு சொல்கிறதுக்கு பேர் வச்சா? சொல்ல வச்சா, சொல்லக்கூடாதுக்கு வச்சா? இதெல்லாம் புரிய வைக்க முடியும் அவனுக்குண்ணா. ஐயோ பேர் அந்த மாதிரி டென்ஷனான ஒரு கிராமத்தில் ஒரு அநியாயத்துக்கு பைத்தியம் சுற்றி பைத்தியங்குது. என்ன பண்ணக்கூடாது? பேர் ராமலிங்கமாக இருக்கலாம், நரோனி அவங்க அப்பா பேராக இருக்கலாம். ஆனால் நாங்கள் லிங்காயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன் நாங்களாம் யார்? லிங்காயத்து. கறி சாப்பிட்றவங்க டீ சாப்பிட்றதுக்கு சமம். புரியுதா? அப்போ நீங்கள் பேலவே மாட்டீங்களா? எந்த அளவுக்கு வெறி பிடிச்சிட்டு இது ஜாதி பற்று எப்படி ஆயிடுச்சு? எனக்கு யாரை மறந்துட்டான்? தன்முனைப்பு உள்ளவன் சிந்திக்கவே மாட்டான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்முனைப்பு உள்ளவன் என்ன பண்ண மாட்டான்? சிந்திக்கிறவன் அகத்தை அலங்காரம் பண்ணாமல் இருக்க மாட்டான். உனக்கு நான் சிந்திக்க தூணுனா உனக்கு பிடிக்காது. ஏன்னா டென்ஷன். தன்முனைப்புனா பிரச்சனை கிடையாது. சார் நீங்கள் எந்த பக்கம் போக சொல்கிறீங்களோ போகிறேன். என்ன போய் கிழக்கு மேற்கெல்லாம் பார்க்க சொல்கிறீங்க? எனக்கு வேலையா இதெல்லாம்? ஏன் அவன் 4வது கேட்டகரியில் இருக்கிறவன் அது எங்கே வேணா இருப்பான். நீ நினச்சிக்கிறது மேலே போனால் கூட அவன் பேர் சொல்லிக்கூடாதுன்னா யார் தவிர 4th கேட்டகரி தான். பியூனு நான் ஆஃபீஸில் இருந்துட்டு வெளியே வந்துட்டேன் தானே. இப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போயின்னுக்கிறேன். என் மேனேஜரு 2nd கிளாஸில் வந்துக்கிறார். வரக்கூடாதா என்ன? அங்கே வந்து அவருக்கு பார்த்தியா நான் எழுந்தேன். ஏன் எழுந்தேன்? யார் தப்பியா இது? வெளியே வந்தால் அவர் ஏன் கோவிந்தன் கூடக்கூடாது? நான் ஆஃபீஸில் தானே ஒரு மேனேஜர். வெளியே இருந்தால் என்ன அவர்? எனக்கு என்ன புரிய வைக்கவே இல்லை. அது ஒரு வேலை. இந்த அமெரிக்காவுக்கு போய் வந்து நான் நல்லா கற்றுக்கினேன். பைலட் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான். இங்கே தான் பைலட் வரார், பைலட் போகிறார், பைலட் சிரிக்கிறார், பைலட் நிற்கிறார். ஆமாம், பைலட் மாதிரி நீங்கள் நடக்கிறது உண்டா? ஒருத்தன் பேசிக்கிறான் ஜெயங்கொண்டான்னு, ஒருத்தன் வெற்றி கொண்டானா ஜெயங்கொண்டானு, ஒருத்தன் அவரை மாதிரி பேசுவார், அவரை மாதிரி சிரிப்பார், அவரை மாதிரி குசு விடுவாரான்னு பேசியிருந்துக்கிறானுங்க. இது வர சிறந்த பேச்சாளர்னு வரும், பட்டம் வரும். அங்கே லைனில் உட்காந்துக்கிறான். பாவமா ப்ரொஃபஷனல்லு. ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு மாதிரி என்ன பண்ணுறாரு அவரு?
ஒரு வண்டி ஓட்டுருவார் அவர், அவள் தானே. பாவம், அவர் யூனிஃபார்ம்லேயே தெரியணும். நம்ம உனக்கு தெரியவே இல்லை. உனக்கு என்ன தெரியவே இல்லை? மேனேஜருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். டீ வாங்கி கொடுத்து கால் ஆகிட்டு உட்காந்துக்கலாம். அவரு காப்பி கூட டென்ஷனாக தான் குடிக்கணும். அவரு உனக்கு தெரியவே இல்லை. உன் இடம் என்னன்னு உனக்கு தெரியவே இல்லை. பொண்டாட்டியாக இருந்தான்னா, மாமியாராக இருந்தான்னா, மருமவளாக இருந்தான்னா, அம்மாவாக இருந்தான்னா, ஆயாவாக இருந்தான்னா, தாத்தாவாக இருந்தான்னா, பேரனாக இருந்தான்னா, பேத்தியாக இருந்தான்னா, பொசிஷன் புரியல எனக்கு. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு பேரன் எவ்வளோ நாளைக்கு பேரனாவே இருப்பான்? நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், நான் உன்னை கூட குழந்தை தான்னு. ஏன் நான் குழந்தை? எனக்கு அம்மாக்குறாங்க. எங்கள் அம்மா இல்லைன்னா நான் யாரும் இல்லை. எனக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். அது வரைக்கும் நான் யார் தான். இது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ திமிரா தெரியலாம். இப்போ நான் குழந்தையே இல்லையா? எப்போ குழந்தை இல்லை? எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்போ யார்? நான் குழந்தை இல்லை. ஏன் எனக்கு குழந்தைய பார்க்குற ஒரு ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. பெருமைப்பட்டுக்கணும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? உங்களுக்கு என்ன பண்ணவே தெரியல. உங்களை கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்தா கூட நான் கூப்பிட்டு வச்சுட்டே நீ சந்தோஷமா இருற, நீ தானே மகாத்மா. நான் இல்லை இவனுக்கு தப்பு தெரியவே மாட்டேங்குது. இவன் படிக்கல. இவன் யாரு? நான். இவன் படிக்கவே இல்லை. மகாத்மா யாருன்னே தெரியல. இவன்லாம் மயிறு என்ன. நான் நீ தாம்மா மகாத்மா என்ன? அது எப்படி? நானும் அந்த ஊர்ல பிறந்தேன். என்னென்ன காயத்தில் ஒட்டி வச்சுக்கிறாங்க. அப்படித்தான் அந்த மகாத்மா போட்டதுன்னு ஒன்று என்னென்னோ சொன்னேன். மகாத்மா அதாவது தன்னம்பிக்கை உள்ளவர், சுய கௌரவம் உள்ளவர், தன்னை மதிக்கிறவருன்னா. தன்னை மதிக்கிறவர் உன்னையங்கடா மச்சனவனை கைடி போய் உள்ள கீழே வச்சுட்டு வந்துட்டான். மூஞ்சிச்சு, கதை மூஞ்சிச்சு, டீல் ஓவர். இவ்வளோ தான். போனேன், மகாத்மாவை பார்த்தேன். மகாத்மானா நீ மகாத்மா தன்னை மதிச்சவர்னு சொன்னால் ரொம்ப நேரம் பேசி ஒன்று டக்குலாம் முடியல இந்த கதை. ரொம்ப நேரம் போச்சு இந்த கான்வர்சேஷன். போன பேர் முடிவு பண்ணேன், இதாங்க என்னென்னா. ஆமாம், அப்போ அவர் மச்சாரு நீ அப்படின்ன ஒன்று தான். ஆமாம் இல்லை பேச்சளவில் சுதந்திர தன்முனைப்பு உள்ளவன் அகங்காரத்தை பற்றினா அக்கறையே தூக்க மாட்டான். தன்முனைப்பை தூக்கி போடு. உங்கள் ஈகோ என்ன பண்ணு? ஜாதி மட்டமயிரெலாம் எந்த மதத்தில் எங்கே போனதாலும் சுயமாக கேள்விகள். நான் எப்படி வாழ வேண்டும்? யாரை கேளு? உன்னை கேளு. நீ எப்படி வாழலான்னு முடிவை நீ பண்ணு. எந்த பொசிஷன்லேருந்தா என்ன பிரச்சனை உனக்கு? ஸ்கூட்டர் வச்சா ஸ்கூட்டர் ஓட்டு. என்ன பண்ணாத? லாரி மாதிரி ஓட்டினேன்னா என்ன ஆகும்? ஒருத்தர் சைக்கிளில் வீலோ இது மாற்றிட்டு ஸ்டேரிங் மிஷின் ஓட்டியிருந்தார். பார்த்தீங்களா என்ன தெரியல. அது மாதிரி ஒருத்தர் ஓட்டுறவங்களாங்கிறாங்க. சில பேர்லாம் குழந்தையா இருக்கும்போது மட்டையை கீழே வச்சுட்டு டுருன்னு எட்டு வச்ச மாதிரி கீச்சிச்சு. அப்போ தான் கருக்கு கிழிக்கும்னு தெரிஞ்சிச்சு. அல்மா கருக்கு எடுத்துட்டு பனைமரத்து மேலே ஏறி உட்காந்துன்னு அங்கே போய் லுங்கு எடுத்து சாப்பிடுவேன். என்ன புரிஞ்சுது எனக்கு? கருக்கு கட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. கத்தி எதுவுமே முதல்ல வேலையை என்ன பண்ணுறது? எது என்ன அறுக்குமோ அதை நான் என்ன பண்ணா? முதல்ல உன்னை எது இருக்கும்? உன் ஜாதி உன் மதம் தான் ஒன்று இருக்கும். அது எத்துரு. உனக்கு பேர் வச்சது எது தான்? கூப்பிடுறது தான். பேரோட திரி. எந்த பொசிஷனில் இருந்தாலும் சம்பளத்துக்குன்னு நினை. பொசிஷன் எதுக்கு? சம்பளத்துக்கு. எது வரைக்கும்? கலெக்டருங்க ரிட்டையர்ட் ஆகிட்டியே சார். இப்போ கலெக்டர்னா யாரா முன்னாடி லஞ்சம் வாங்கி நீ ஷேர் பண்ணியிருந்தேன்னா தான் நீ சொன்னால் கேட்பான். அப்போ கொஞ்சம் நீ ஸ்ட்ராங் வந்ததுன்னா வெளியே பண்ணணுன்னு சொல்லுவான். அந்த லூஸுங்க அப்படி தான் பேசணும். நீ தான் கலெக்டர்னு சொல்லிருப்ப. அவன் கூட்ட கேஸ் வேலைக்கு ஆகாது. நீ என்ன பண்ணவே இல்லை. உன்னை மட்டும்தான் மதிக்கவே இல்லை. புரியுதா? தன்முனைப்பு ஈகோன்றதுக்காக கிடையாது. ஈகோ அவர் சொன்னது வேறு. தன்முனைப்பு எதனால் ஏற்பட்டுச்சு? கற்றுக் கொடுத்ததுனால. அகங்காரன்றது எப்போ? கற்றுக்கிறது கடந்து உட்காந்து யோசி. இப்படி வாழலாம், இப்படி வாழக்கூடாது, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது. யார் முடிவு பண்ணா? நீ என்ன ஆகிடுவ? நீ ஒரு அலங்காரியாக இரு. என் பேச்சு உனக்கு அகங்காரமாக தெரியுதுன்னா நீ முட்டாளாகிறன்னு அர்த்தம். என் பேச்சு உனக்கு வழி கொடுக்குது, நான் அடுத்து பேசுகிற மாதிரியே இருக்குதுன்னா நீ என்ன வருகிறேன்னு அர்த்தம். நான் என் பக்கம் சேர்றதுக்காகவோ சப்ஸ்கிரைபுக்காகவோலாம் சொல்லவே இல்லை. நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துன்னு தப்பு கிடையாது. அது பிரச்சனை எனக்கு இல்லை. எனக்கு யாருன்னா ஒரு மாதத்தில் ஒரு 2 பேர் ஒருத்தர் உபதேசம் வந்தால் கூட போயிச்சுப்பேன். ஆனால் வேணும். உபதேசம் வாங்குறவங்க எனக்கு வேணும். கடவுள் தேடுறவங்க எனக்கு வேணும். இருவரும் கிட்ட கூட பிச்சை எடுத்து போயிச்சுப்பேன். என்னை காப்பாற்றுறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. எந்த நம்பிக்கையில் போனேன்? ஃபஸ்ட் கிளாஸில் போனேன். என்ன மாதிரி ஒரு 7-8 ஸ்டேட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திமிர் மட்டும் வரக்கூடாது கடவுளே நமக்கு. ஏன் நம்ம நேசிக்கிறவங்க நிறைய ஆகிட்டா தான் நமக்கு உஷாராகணும். ஏன்
அந்த மாதிரி நமக்கு நேசிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. பேர் சொன்னால் அது ஒருத்தர் மட்டும் சொன்ன மாதிரி ஆகிடும். ஒருத்தர் ஃபஸ்ட் கிளாஸை புக் பண்ணிட்டு 20 நாள் அவனே வச்சுருக்கலாம் தானே. நான் தானே புக் பண்ணேன், நானே வச்சுப்பேன். யாருக்கும் வேணும் மட்டும் நான் அவனும் சொல்ல யாருப்பா வேணும் அவங்க வச்சுங்களும் நானே வச்சுப்பேன்னு எல்லாம் அவங்களால முடிஞ்சவளுக்கு என்ன பண்ணி வச்சுட்டாங்க. ஒருத்தர் நண்டு முழுசாக எடுத்து போய் இங்கே இந்தியாவிலேருந்து எடுத்து போய் முழுசாக நண்டு கால் நகம் எல்லாம் கரெக்டாக பார்த்து அனுப்பிச்சிக்கிறானுங்கயா. இங்கேருந்து அதை போய் அங்கே சாப்பிட்டேன். இங்கே பழையற்காடு போனால் ஒன்று நண்டு கால் இல்லாத நண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது ஒரு 100 ரூபாய் கம்மியாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் அங்கே அந்த மாதிரி நண்டு இல்லவே இல்லை. கோட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இது கம்பெனி கோட்டு மேடின்னு பார்த்தா இந்தியா. நம்ம ஊரில் தான் ஏன் தைச்சிக்கிறானுங்க, அந்த ஊரில் நல்லா விற்கிறானுங்க. பாரு இங்கே பிறந்து அங்கே போய் நம்ம ஊர் துணியை இங்கே தான் காப்பி. அசாம் காப்பி அசாம் டீலாம் அந்த இடத்துல நல்லா இருக்குது. நல்லதெல்லாம் அங்கே அமுச்சு விட்றானுங்கயா. முந்திரி பருப்பு மூசாக தான் இருக்குது அங்கே. இங்கே தூள் கூட கிடையாது. போகுது டஸ்ட்டு டீ, அங்கே பெஸ்ட்டு டீ. எப்படியோ தன்முனை போடுவே எல்லாருமே வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. எல்லாரும் அலங்காரத்தோடு இருக்கும், அழகாகிடுவீங்க. நீங்களாம் உங்களை என்ன பண்ணுங்க, அகத்தை அலங்கரிங்க. உங்களை நீங்களே எப்படின்னா இருங்க, தப்பு கிடையாது, உங்கள் விருப்பம். நீங்கள் உட்காந்தா எந்த எப்போ பார்த்தாலும் இப்போ பொதுவாக அல்லையா சொல்லுவாங்க, உள்ள அல்லன்னு ஒன்று சொல்லலாம். நீங்கள் அல்லையா தான் சொன்னன்னு கிடையாது, உள்ள அல்லோ அப்படின்னு உட்காரும்போது உள்ள அல்லோ. அதான் அலங்காரம். பார்க்குறவங்களுக்கு கௌரி மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு, அப்புறமா பார்த்தா அதான் உங்கள் ஸ்டைலாக இருக்கும். புரியுதா? அந்த புஷ்பாவை பாரு சொன்னா இப்படி இப்படி பண்ணிக்கிறது சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற தூக்காதீங்க. அவன் சினிமாவுக்கு தூக்கலாம். நீங்கள் நிஜமாகவே இருங்க. உங்கள் அழகு உங்களுக்கு எப்படியோ பண்ண தோணுது பண்ணுங்கள். நான் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவேன் யார் யாருக்கு எப்படி எப்படின்னு. ஒன்றும் மிச்சம் வைக்க மாட்டேன்னு. ஐயோ வந்ததே மிச்சம் வைக்காம வாழ்றது தான். இது எப்படி மிச்சம் வைக்க முடியும்? நீ மிச்சம் வைக்கினா கூட என்னால் பண்ண முடியாது. தட்டுக்கு வந்தால் காலி பண்ணாமல் விடுறது இல்லை. முடியாமல் போனால் உள்ளலாம். அப்போது உண்மையிலேயே முடியலனா கூட எப்படின்னா போராடி ஒன்று அமுக்கிட்டு தான் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு வேறு யாருன்னா ஷேர் பண்ணிப்பாங்கன்னா கெஞ்சி கூத்தாடி ஏன்னா தட்டு காலி ஆகணும். பார்த்துக்கோங்க, அகத்தை அலங்காரமாக வச்சுக்கோங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.